கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி விரும்புகிறேன். எபேசியர் 4வது அதிகாரம். கடந்த வருஷம் முழுவதுமே நம்ம எதை குறித்து பார்த்து வருகிறோம்னா, வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ன செய்கிறோம், தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல மிகவும் முக்கியமான ஒன்று, நம்முடைய மனமானது என்ன செய்யப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். மனம் என்ன செய்யணும், மறுரூபமாக வேண்டும். நம்முடைய மனதை எப்படி மறுரூபமாக்குவது என்பதை குறித்து அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம், கடந்த நாட்கள் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. உங்க மனமெல்லாம் மறுரூபமாக்கப்படுகிறதா? ஆமென். விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க பேச்சுல, ஆமென், உங்களுடைய நடக்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, ஆமென், பெரிய மாற்றங்கள் என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அதுல மிகவும் முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா, நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன், ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக நான் யாராக இருக்கிறேன் என்ற வெளிப்பாடு எனக்கு மிகவும் என்ன செய்யணும், எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. அதை குறித்து தான் இந்த எபேசியர் நிருபத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது? சபைக்காக எழுதப்பட்டது. தேவ பிள்ளைகளுக்காக என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்ட. ஒரு தேவ பிள்ளையாக நான் எப்படி இருக்க வேண்டும், தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் அவர் என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் என்ன செய்கிறது, எபேசியர் நிருபம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அதுல எபேசியர் 1, 2, 3 அதிகாரங்கள் அநேக காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இன்றைய நாள்ல இந்த எபேசியர் 4வது அதிகாரத்தில் என்ன செய்ய போறோம், ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 2 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 20. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 2 நபர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன செய்கிறாரு, 2 நபர்களை பற்றி சொல்லுகிறார். ஒன்று, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யுங்க, களைந்து போட்டு, 24வது வசனம், தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய அழுக்கான வஸ்திரத்தை நீங்க என்ன செஞ்சிருங்க, தூக்கி போடுறோம்ல, தூக்கி போட்டு புதிய வஸ்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க, தரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 2 மனுஷன் இருக்காங்க. ஒண்ணு யாரு, பழைய மனுஷன். 2வது யாரு, புதிய மனுஷன். இந்த பழைய மனுஷன் யாருன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உலக பிரகாரமாய் பிசாசின் கிரியையில தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்ட அந்த மனுஷன் தான் யாரு, இந்த பழைய மனுஷன். புதிய மனுஷன் யாருன்னா, அங்கேயே சொல்லுது பாருங்க அந்த வசனத்திலே, இச்சை, அந்த முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அப்ப பழைய மனுஷன் யாரு, கெட்டு போகிற பழைய மனுஷன். ஆனா அந்த புதிய மனுஷன் யாருன்னா, தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ஹல்லேலூயா. எதை களைந்து போடணும், பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், பழைய மனுஷனுடைய நடக்கைகள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்குள்ள இருந்த எல்லா கெட்ட நடக்கைகளையும் நடவடிக்கைகளையும் நான் என்ன செய்ய வேண்டும், களைந்து போட்டு என்ன செய்யணும், தேவனுடைய சாயலாயிருக்கிற அந்த புதிய மனுஷனை எல்லாம் சொல்லுங்க, களைந்து போட்டு தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இந்த எபேசியர் 4வது அதிகாரத்துல நம்ம களைந்து போட வேண்டிய பல காரியங்கள் என்ன செய்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 காரியம் என்ன செய்கிறது. இதெல்லாம் அந்த 20 காரியங்களும் யாருடைய எந்த மனுஷன், அதெல்லாம் பழைய மனுஷன். நம்ம தரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு 20 காரியங்கள் என்ன செய்கிறது இருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, எபேசியர் 4வது அதிகாரத்துல 40 காரியங்களுக்கு என்ன செய்தாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, இந்த களைந்து போட வேண்டிய பழைய மனுஷனை குறித்த சுபாவங்கள் என்ன செய்ய போறோம், நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம அப்புறப்படுத்த வேண்டிய பழைய காரியங்கள் என்னன்றதெல்லாம் என்ன செய்யணும். அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, வேத வார்த்தை என்பது ஒரு கண்ணாடி மாதிரி. கர்த்தருடைய வார்த்தை என்னது, ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அது பல்வேறு காரியத்தை எனக்கு என்ன செய்கிறது. நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறது, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு என்ன செய்கிறது, படம் பிடித்து காட்டுது. எதுக்கு காட்டுது, அது எதுக்காக காட்டுது,
சரியாக்க வேண்டியது என்ன செய்யணும்? தலையெல்லாம் உடைஞ்சு கிடக்கு, முகமெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, பவுடர் கூடுதல் அப்பி என்ன செஞ்சது, அப்படி பார்க்கவே கொடூரமா இருக்கு, சட்டையெல்லாம் சரியா, பட்டன்லாம் என்ன செஞ்சிருக்கு சரியா இல்ல அப்படின்னு அப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா என்ன செய்வேன் நானு? பரவாயில்ல சூப்பரா அப்படின்ட்டு போவேனா? என்ன செய்யறேன் நானு? இல்ல, நான் இப்படி இருக்க விரும்ப இல்லை. இப்ப கண்ணாடி எனக்காக அதை காமிக்குதுன்னா கண்ணாடி ஓங்கி அடிச்சது காரியம் இருக்கா? நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஊழியக்காரங்க மேல கோவப்படுறாங்க, கர்த்தருடைய வார்த்தை மேல கோவப்படுறாங்க. எதுக்கு கோவப்படுறாங்கன்னா கண்ணாடிக்கு மேல கோவப்படுற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையுடைய நோக்கமும் ஒரு தேவ மனிதனுடைய நோக்கமும் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறோ அதை எடுத்து காண்பிப்பதுதான் ஒரு தேவனுடைய மனிதனுடைய வேலை. அல்லேலூயா. இப்ப நான் 20 காரியம் 40 காரியம் எபேசியர்ல என்ன செய்யறேன் சொல்லுகிறேன். இதை எடுத்து கண்ணாடிமா நின்று உங்க முன்னாடி காட்ட வேண்டியதுதான் யாருடைய வேலை? ஊழியக்காரனுடைய வேலை, இந்த கண்ணாடியினுடைய வேலை, இந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய வேலை. இது இப்படி இருக்க என்று சரி பண்ண வேண்டிய வேலை யாருடைய வேலை? பாருங்க, கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, இந்த தலை வந்து உடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ணாடி வந்து அப்படியே உங்களுக்கு தலையை சரியாக்கிருமா? என்ன செய்றீங்க? பிராக்டிகலா சொல்லுங்க, என்ன செய்றீங்க? என்னடா தலை வந்து இப்படி கொம்பு கொம்பா நீட்டிட்டு இருக்கு அப்படின்னு போய் என்ன செய்றீங்க? போய் சீப்படுத்த என்ன பண்றோம்? தலைய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? மாற்றுகிறோம். அதே போல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்பாக ஒரு பெரிய படத்தை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. நமக்கு முன்பாக ஒரு பிக்சர் என்ன செய்யுது? நம்ம எப்படி இருக்கோம்ன்றத கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? காண்பிக்குது. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் ஒன்றை அதிகமா என்ன காண்பிக்குதுன்னா, நீ இப்படி இருந்தா நல்லா இருக்க மாட்ட, நீ இப்படி இருந்தா இன்னும் அதிக சூப்பரா இருப்பேன்னு என்ன செய்து வசனம். அப்ப தெரிந்தெடுக்க வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ரெண்டையுமே நமக்கு என்ன செய்கிறது? எப்படி காமிக்குது? நம்ம எப்படி இருக்கோன்றதையும் காமிக்குது, நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் என்ன செய்கிறது? காண்பிக்கும். இப்ப முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, இந்த பழைய மனுஷனுடைய காரியங்களை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரியா? வாசிங்க 17ஆம் வசனம். நான் சொல்றதெல்லாம் அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்க வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி என்ன செய்யுங்க. முதலாவது இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் என்ன சுபாவம்னா, என்ன சுபாவத்தில் நடக்கும்? வீணான சிந்தை. எல்லாம் சொல்லுங்க, என்ன சிந்தை? வீணான சிந்தை இல்லையா? வீணான சிந்தையில் நம்ம அந்த பழைய மனுஷன் எப்படிதான் நடப்பான்? வீணான சிந்தை, ஒண்ணுத்துக்கும் இல்லாத எண்ணங்களை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தேவையில்லாத எண்ணங்களை அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? சிந்தித்து கொண்டிருக்கும். 18ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. ரெண்டாவது, இந்த பழைய மனுஷன் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்டவனா இருப்பான்? புத்தியில எப்படி இருக்கும்? அந்தகாரம்னா என்னது? ஒரே இருட்டு. அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு ஆலோசனை, தெளிவான ஒரு டிசிஷன் என்ன செய்ய முடியாது? இந்த பழைய மனுஷனால எடுக்க முடியாது. எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எது எடுக்க முடியாது? இந்த பழைய மனுஷனால எடுக்க முடியாது. அடுத்து மூன்றாவது, அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால். இந்த பழைய மனுஷனுக்கு என்ன இருக்கும்? இருதய கடினம். எவ்வளவு சொன்னாலும் அது என்ன செய்யாது? அந்த இருதயம் மாறவே கடினமான இருதயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது என்னது? எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும், எவ்வளவுதான் ஆலோசனை, எவ்வளவுதான் புத்திமதி சொன்னாலும் நான் மாற மாட்டேன். எப்படி இருதயம் எப்படி இருக்கும்? கடினமா இருக்கும். ஒரு சின்ன மாற்றத்தை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. எப்படி சொல்ல? இருதய கடினம்னு இன்னும் என்ன சொல்லுவானா, நான் சொல்றதான் கரெக்ட், நான் செய்யறதா என்னது கரெக்ட் அப்படின்னு நான் தான் செய்வதை சரி என்பதுதான் என்னது? இந்த இருதய கடினம் செய்யும். அது யார் செய்யறது? பழைய மனுஷன் தான் இருதய கடினமா இருப்பான். அந்த புதிய மனுஷன் எப்படி இருப்பான்? அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவனுடைய இருதயம் அதான் பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கிறவனுக்கு என்ன இருதுன்னா கல்லான இருதயம். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற இருதயம் சதையான, அப்படின்னா மாறக்கூடியது. கல்லானதை என்ன செய்ய முடியாது? எவ்வளவுதான் சொன்னாலும் உள்ளே என்ன செய்யாது? போகாது. பழைய மனுஷன். ஆமென். இப்பயும் என்னதான் பிரசங்கம் பண்றீங்கன்னு தெரியல, என்னதான் சொல்றீங்கன்னு தெரியல, என்னதான் பேசுறீங்கன்னு தெரியலன்னா இருதயம் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? கல்லா இருக்குன்னு அர்த்தம். பழைய மனுஷனுடைய இருதயத்தை வச்சு கேட்டா என்ன செய்யாது? புரியாது. ஓகே. அடுத்து, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. பழைய மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அறியாமை. எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அது தெரியாது, அது தெரியாது. அதுதான் என்னது? பழைய மனுஷனுடைய சுபாவம். அடுத்து, தேவனுடைய ஜீவனுக்கு யாரா இருக்கிறான்? அந்நியரா இருக்கிறான். அப்படின்னா வாக்குத்தத்தத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு, உடன்படிக்கைக்கு அவன் யாரா இருக்கிறான்? இந்த பழைய மனுஷன் அந்நியனா என்ன செய்கிறான்? இருக்கிறான். 19ஆம் வசனம். அடுத்து என்ன சொல்றாரு? பழைய மனுஷனுக்கு இருக்கிற சுபாவம் என்னது? உணர்வே இல்ல. சிலர் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, என்னங்க இவ்வளவு சொல்ற, கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன இல்ல, கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு கேட்கறோம்ல. எவ்வளவு நல்லா ஆராதிக்கிறோம், ஒர்ஷிப் பண்ணணும், எவ்வளவு நல்லா பாட்டெல்லாம் பாடி ஒர்ஷிப் பண்றோம்.
அப்படியே கல்லு மாதிரி சிலையா இருந்தோம்னா எப்படி இருக்கும்? தம்பி இங்க நின்று கஷ்டமா இருக்கும், எடுத்து மைக்கு கொண்டு எரிஞ்சிடலாமா அப்படின்னு கூட சில நேரம் என்ன செய்யும் தோணும். ஆமாவா இல்லையா? என்னது ஒரு உணர்வு? ஆண்டவர் உணர்வுகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். எதற்காக? சந்தோஷப்படும் போது என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். சிரிக்கும் போது என்ன செய்யணும்? நல்ல கத்தரை கைதட்டி ஆராதிக்கும் போது கத்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்ப இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, அதுக்கு ஒரு உணர்வே என்ன செய்யாது. வரோம், அப்படியே உட்காரோம், அப்படியே எந்திச்சு என்ன செய்யறோம், அது உணர்வு இல்லாத அந்த மனுஷன் யாரு? பழைய மனுஷன். அடுத்து சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கிற மனுஷன். பாத்தீங்களா? இந்த பழைய மனுஷன் என்னது? அசுத்தங்களை எப்படி நடப்பிக்குது? ஆவலோட நடப்பிக்கும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழைய மனுஷன் அசுத்தங்களை எப்படி வேண்டா வெறுப்பா கிடையாது. புரியுதா? இந்த அசுத்தங்களை எப்படி நடப்பிப்பான் அவன்? பாவம் தான் செய்வான், ஆனா எப்படி செய்வான்? அதுல என்ன ஒரு சந்தோஷம், அதுல என்ன ஒரு இன்பம். இதான் என்னது? யார் செய்யறது? பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். அடுத்து ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒப்பு கொடுத்துக்கிறாங்க. இச்சைக்கு, காம விகாரத்திற்கு இல்லையா, கண்களின் இச்சை, இருதயத்துல இச்சை இல்லையா, சிந்தையில இச்சை, இதற்கு என்ன செஞ்சிருக்கிறான் அந்த மனுஷன்? ஒப்பு கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் யாருடைய குணம்? பழைய மனுஷனுடைய குணம். அடுத்து அப்படியே 25ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்து பாருங்க, நான் சொல்ல அடுத்து வசனம் என்ன சொல்லுது? பழைய மனுஷனுடைய சுபாவம் என்ன சுபாவம்னா என்னது? பொய். எதுக்கு எடுத்தாலும் என்னது? பொய். அத எப்படின்னா, இந்த பொய் எப்படி இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம்? பொய் பாருங்க, நிறைய நேரங்கள் நம்மள அறியாமே நம்ம என்ன செய்கிறோம்? பொய் சொல்றோம். புரியுதா? இது ரொம்ப சீரியஸான. இதெல்லாம் யாருடைய குணம்னு சொல்றோம்? இதெல்லாம் பழைய மனுஷனுடைய சுபாவம். பழைய மனுஷன பிசாசுடைய மனுஷனுடைய சுபாவங்கள். இதெல்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? சிலர் வாயை திறந்தாலே என்ன வரும்? அப்படியே உண்மையை சொல்ற மாதிரி பொய் என்ன செய்யும்? அப்படி இருக்கக்கூடாது. என்னது பொய்? யார் எந்த மனுஷனுடைய சுபாவம்? பழைய மனுஷன். பொதுவாகவே நம்ம எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்றோம். என்னன்னா, நம்ம அறியாமே இதை செய்யறோம். பட் ஆனா அது என்னதான்? பழைய மனுஷன். எங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்பதான் வீட்டுல இருந்து இப்பதான் தலையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, ட்ரெஸ் கூட மாத்திர தலையை சீவிக்கிட்டு இருக்கிறது, இந்த வந்துகிட்டே இருக்க பாருங்க, அப்படி என்ன செஞ்சிருக்குது? பொய் தான் அது. எங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? உண்மை என்ன செய்யணும்? உண்மையை சொல்லணும். அல்லேலூயா. உள்ளதை பக்கத்துல பாசம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்க. தலையா வெட்டிட போறாங்க. அல்லேலூயா. ஆம் இல்லை என்ற உண்மையை மட்டும் என்ன செய்யணும்? சொல்ல வேணும். எவ்வளவு இருக்கு? இவ்வளவுதான் இருக்குன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? இவ்வளவுதான் கிடைச்சா இல்ல அப்படின்னு சில நேரம் என்ன செஞ்சிடும்? நம்ம அறியாமையே நமக்கிட்ட என்ன வந்துருது? பாவம். பாவமே பக்கத்துல பாசம். பாவம் தேவனுடைய பார்வையில சின்ன பொய் பெரிய பொய் அப்படின்னு என்ன செய்யல. பொய்க்கு ஆண்டவர் அளவுல என்ன செய்யல. பொய் என்னதான்? பொய். பழைய மனுஷனுடைய சுபாவம் என்னது? எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றது? பொய் 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 பொய். உள்ளது என்று என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். நம்ம புதிய மனுஷனுடைய சுபாவத்துக்கும் என்ன செய்வோம்? அடுத்து வருவோம். சரியா? அடுத்து மெய்யை பேச கடவுள். அது அடுத்த வருஷம் வாசி 26. அடுத்து பாருங்க. அடுத்து பழைய மனுஷனுடைய சுபாவம் என்னது? எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேல என்ன வரும்? என்ன செஞ்சாலும் ஒரு கோபம் என்ன செய்யும்? அது யாருடைய சுபாவம்? பழைய மனுஷனுடைய சுபாவம். கோபம் கொண்டாலும் இங்க கோபம் வரக்கூடாது. கோபமே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனா கோபம் வந்தா கூட என்ன வந்துடக்கூடாதுன்றாரு? கோபம் வரலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது? ஆனா கீழே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 31ஆம் வசனம் பாருங்க. 31ல சகலவிதமான கசப்பும் கோபமும் உங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது? அப்ப கோபம் என்ன செய்யக்கூடாது? கோபம் வரக்கூடாது. அப்படியே ஒருவேளை கோபம் வந்தா கூட அது எங்க போயிடக்கூடாது? பாவத்துக்கு போயிடக்கூடாது. பக்கத்துல வசனம், கோபம் பாவமாய் மாறக்கூடாது. ஆனா பொதுவாவே கோபம் வரும்போது என்ன வந்துடும்? ஏன்னா கோபம் வரும்போது உடனே என்ன வரும் அப்படின்னா ஒரு வார்த்தை வரும். வருமா? வந்துடும். கோபம் வந்தவுடனே என்ன செஞ்சுட்டேன்? அப்படியே பேச்சு. கோபம் வந்தோடனே அடிச்சிடுறது, கோபம் வந்தவுடனே என்ன செஞ்சிடறது? அப்படிலாம் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். கோபம் வந்தவுடனே ஆனா என்னதான் வருது? ஃபர்ஸ்ட் அடிதான் வருதாயா? கோபம் வந்தோடனே எது வருது? முதல்ல வார்த்தை வந்துருது. கெட்ட வார்த்தைகள் வந்துருது, தவறான வார்த்தைகள் வந்துருது, எதிர்மறையான வார்த்தைகள் வந்துருது, அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன செய்கிறது? நம்ம கோபம் வரும்போது வருது.
அதனாலதான் பவுல் சொல்றாரு, கோபம் வரக்கூடாது. அல்லேலூயா. இது இந்த கோபம் யாருடைய சுபாவம்? பழைய மனுஷனுடைய சுபாவம். அடுத்து 26 வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கிற உங்கள் எரிச்சல் என்ன செய்யக்கூடா? பாத்தீங்களா, கோபம் வந்தோடனே பாவம் வருது, பாவம் வந்தோடனே என்ன வந்தது? அங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ள. இப்படி பேசிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, என்ன இப்படி என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டானே, எப்படி சொல்லணும் உள்ள என்ன செய்யும்? எரிச்சலா எரியும். அது என்ன செய்யும்? அந்த மாதிரி எரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதை தனியை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எரிச்சல் என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் வரக்கூடாது. அல்லேலூயா. ஓகே, 28 அடுத்து என்ன வந்துடும்? அடுத்து பழைய மனுஷனுடைய சுபாவம் என்னது? திருடுறது. சிலர் பாத்தீங்கன்னா பேங்க்ல போய் கொள்ளடிக்கிறது மட்டும் திருடுறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அடுத்தவங்களுக்குள்ள ஒரு பொருள் உங்ககிட்ட அவங்க அனுமதி இல்லாம உங்க கையில இருந்துச்சுன்னா அது என்னது? திருடு. அது என்னது? அது திருடு. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுடைய ஒன்றும் அவங்களுடைய அனுமதி இல்லாம உங்க கைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? அது சின்ன ஒரு பென்சிலா இருக்கலாம், பேனாவா கூட இருக்கலாம். அல்லேலூயா. திருடுதல் எல்லாமே பொய் சொன்ன பாத்தீங்கன்னா, பொய் என்னது? பொய் எல்லாம் பொய்ன்னு சொன்னா இல்லையா, சின்ன பொய் பெரிய பொய் அப்படி எதுவுமே என்ன இல்ல. அதே மாதிரி திருடுறதுலயும் கொஞ்சமா திருடுறது, அதிகமா திருடுறது அப்படி எதுவுமே என்ன இல்ல, அப்படி எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. திருடுகிறவன் யாருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான்? ஏன்னா பிசாசனுடைய பேர் என்ன பேர் தெரியுமா? பிசாசுக்கு பேர் என்ன பேரு? திருடன் பேரு. பிசாசோட பேர் என்ன பேரு? திருடன். அப்ப அவன் செய்யற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் யாரு? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல நீங்க தான் சொல்றீங்க. அல்லேலூயா. பிசாசினுடைய சுபாவங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுடைய அனுமதி இல்லாமல் யாருடைய பொருளையும் உங்க கரங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? அடுத்த வீட்டில் உள்ள பொருளா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள உடைமைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அதை நம்ம கையில என்ன செய்யக்கூடாது? வைத்திருந்தோம்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னதான் செஞ்சு வச்சிருக்கோம்? சிலர் உங்கள்கிட்ட கொடுத்து மறந்து கூட போயிருப்பாங்க. அதை வைக்கிறது என்னதான்? பாவம் தான், திருடுதான். நம்மளா தேடி போய் என்ன செய்யணும்? நீங்க இந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்தீங்க, ஆனா இது என்ன செஞ்சுட்டேன்? இடையில ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி கேட்டேன் பாருங்க. அவரு இலங்கையில இருக்கும்போது ஏதோ ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யும் போது ஹோட்டல் கல்லாப்பட்டியில இருந்து 29 ரூபாய் என்ன செஞ்சுட்டாரு? பல வருஷத்துக்கு முன்னாடி திருடிட்டு கோயம்புத்தூர்ல என்ன செஞ்சுட்டாரு? செட்டில் ஆயிட்டாரு. பெரிய திருடனா, பெரிய திருடன். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே இவர் செய்த குற்றங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யறாரு? இவருக்கு உணர்த்துறாரு. எத்தனையோ வருஷம் கழிச்சு அந்த 29 ரூபாய்க்கு வட்டி முதலமா சேர்த்து அந்த பணத்தை கொண்டு போய் என்ன செஞ்சாராம்? அந்த ஹோட்டல்ல போய் கொடுத்தாராம். எப்படி? ஐயா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுட்டேன்? இங்க வேலை செய்யும் போது இந்த 29 ரூபாயை திருடிட்டு போயிட்டேன்யா. ஆனா நான் இப்ப ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இந்த பணத்தை நான் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கேன்? அவர் இப்ப கோயம்புத்தூர்ல பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு. அல்லேலூயா. அந்த பாத்தீங்களா, அந்த 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 29 ரூபாய் இருந்தா கூட அதுல என்னது உண்மையை அவர் என்ன செய்யறாரு? காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப திருடுகிற அந்த சுபாவம் யாருடைய சுபாவம்? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கணும். வச்சுக்குமா பெண்ணை கேட்கவா போறாங்க அப்படின்னு என்ன செய்யும்? அப்படியே திருட்டுக்கு நேரம் கொண்டு போயிடும். அல்லேலூயா. அந்த திருடுற சுபாவம் யாருடைய சுபாவம்? பிசாசுடைய சுபாவம். அது என்னது? பழைய மனுஷனுடைய சுபாவம். இதெல்லாம் நான் சொல்ல, யார் சொல்றது? நான் வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? வசனத்துல என்ன இருக்கோ, பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் என்ன இருக்கோ அதை எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டாம்? கெட்ட வார்த்தை ஒன்றும் இல்ல சொல்லுங்க. கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? இந்த கெட்ட வார்த்தைன்னும் போது சும்மா இந்த குடிச்சிட்டு பேசுறாங்கல்ல, அது மட்டும் கெட்ட வார்த்தை கிடையாது. எதிர்மறையாக அவிசுவாசமாய் நீங்கள் பேசுகிற வார்த்தை எல்லாம் என்ன வார்த்தை தான்? பக்கத்துல பாசம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம், அப்ப நல்ல வார்த்தைனா என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அப்ப நல்ல வார்த்தைன்னா என்ன வார்த்தையே பேசலாம் அப்படின்னா என்னன்னா, அதே வசனத்துல வாசிங்க. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுறதா நல்ல வார்த்தை. உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பேசும்போது என்ன உண்டாகணும்? பிரயோஜனம் உண்டாச்சுன்னா அதான் என்ன வார்த்தை? அது நாயே, பேயே, பண்ணியே, பிசாசேன்றதெல்லாம் என்ன வார்த்தை? அசல கெட்ட வார்த்தை. எதிர்மறையாய் பேசுகிறது எல்லாமே என்னது? கெட்ட வார்த்தை தேவ பிள்ளையுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. பக்கத்துல பாசம். என்ன வார்த்தை வரக்கூடாது? இந்த கெட்ட வார்த்தை யாருடைய சுபாவம்?
பிசாசுடைய, அது யாருடைய குணம்? பிசாசினுடைய குணம். அவன் தான் எதிர்மறையா என்ன செய்கிறான்? கெட்ட வார்த்தைகளை பேசுறான், எதிர்மறையான காரியத்தை பேசுறான் இல்லையா? இதெல்லாம் பிசாசினுடையதா இருக்கிறனால அதை எடுத்து நான் என் வாயில வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது. அதை எடுத்து என் வாய் தேவனுடைய வாயா இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய வாய் யாருடைய வாய்? அநேகருக்கு ஆறுதல் கூறுகிற ஒரு வாய், அநேகரை தேற்றுகிற ஒரு வாய் இல்லையா? அநேகருக்கு காயம் கட்டுகிற ஒரு வாயாய் கர்த்தர் என்னுடைய வாயை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கா. சில தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாருங்க, பொதுவாக கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, திடீர்னு கெட்ட வார்த்தை என்ன செய்யும்? அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாங்க. பைப்ல உட்காந்து என்ன செய்யும்? ரோட்ல பைப்ல தண்ணி குடிக்கும் போது என்னது? அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய பாஷை புரியுதா? கெட்ட வார்த்தை என்ன செய்யறது? வண்டி ஓடி போயிட்டு எவ்வளவு குறுக்க வந்தா உடனே என்ன வந்துருது? அங்க அந்நிய ஆவியில் நிறைஞ்சிடறாங்க. அல்லேலூயா. அந்நிய பாஷை என்ன செய்யறாங்க? பேசிட்டு இருக்காங்க. இல்ல, ஆமென். தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும், அது ரொம்ப முக்கியம். அது கெட்ட வார்த்தை மட்டும் சொல்லல, கெட்ட வார்த்தை ஒன்று கூட உங்க வாயில இருந்து என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் கண்ணாடியில உங்களை பாக்குறீங்க நீங்க, கண்ணாடியில இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இருக்குன்னா வாய் என்ன செஞ்சிருக்குன்னு அர்த்தம். வாய் ரொம்ப இழுத்து போனோமா அர்த்தம். அதை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையால என்ன செய்யணும்? சரி பண்ணணும். சரி, கெட்ட வார்த்தை ஒன்றும் என்ன செய்யக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுக்கு வரக்கூடாது. அடுத்து 31ஆம் வசனத்தை வாசிங்க. சகலவிதமான கசப்பு. அடுத்து என்னது இருக்கக்கூடாது? பழைய மனுஷனுடைய சுபாவம் என்னது? கசப்பு. வைராக்கியம். கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் என்னது? சில பாருங்க உள்ளத்துக்குள்ள என்ன மன்னிக்கலன்னா கசப்பு என்ன செஞ்சிடும்? கசப்பு பல வியாதிகளுக்கு ஒரு காரணமா என்ன செய்கிறது? ரொம்ப உண்மையான காரியம் சொல்றேன். பிரத்யேக கேன்சர் வியாதி, இருதய நோய் வியாதி, இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு ரூட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? இந்த கசப்பு, இருதயத்தில் இருக்கிற கசப்பு. அதனாலதான் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த சீமோனை பார்த்து என்ன செய்வாரு? சொல்லுவார். என்ன சொல்லுவாரா? நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் என்ன செஞ்சிருக்காய்? சிக்கி இருக்கிறாய். அப்ப கசப்பு எதுக்கு அடையாளமா சொல்றாருன்னா, நீங்க சிக்கன் கறியில பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒரு பச்சை கலர்ல ஒண்ணு என்ன செய்யும்? சிக்கன் கறி சாப்பிடுறீங்களா? அப்ப ரொம்ப சாப்பிடாதீங்க. நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. பிராய்லர் கோழிலாம் என்ன செய்யாதீங்க, அதிகமா சாப்பிடாதீங்க. சிக்கன்ல ஒரு கிரீன் கலர்ல என்ன செய்யும் இருக்கும், அதை எடுத்து என்ன செஞ்சிருவாங்க? கோழியை வெட்டின உடனே அதை முதல்ல என்ன செஞ்சிருவாங்க? ஏன்னா அது உடஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும்? எப்படி ஆயிருது? அப்படித்தான் அதுக்கு அதை தான் பிச்சின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டிருக்கீங்களா? அது பேர் என்ன பேரு? பிச்சின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அது கறியில கலந்துருச்சுன்னா கறி முள்ள என்ன ஆயிரும்? கசப்பாயிரும். அப்படித்தான் கசப்பு நம்ம சரீரம் முழுவதும் என்ன செஞ்சிடும். அப்ப இந்த பேதுரு அந்த சீமோனை பார்த்து சொல்றாரு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டில என்ன செஞ்சிருக்காய்? அப்படின்னா என்னன்னா, அந்த கோழிக்கறியில இருக்கிற, கோழிக்குள்ள இருக்கிற அந்த பிச்சு அது உனக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. மரியாதைக்கு அதை வெட்டி என்ன செஞ்சிரு, மாத்திரை, இல்லாட்டி உன் வாழ்க்கையை நாய் போகும். கசப்பு. அப்ப இந்த கசப்பு நம்ம என்ன செய்யக்கூடாது? யார் மேலையும், ஒரு தேவ பிள்ளைக்கு யார் மேலும் என்ன செய்யக்கூடாது? கசப்பே இருக்கும். அதனாலதான் ஃபாதர் கூட பாடுறாரு இல்லையா, யார் மேலும் கசப்பு என்ன செய்யற, எல்லாருக்காக என்ன செய்யற, நன்றி சொல்ற, எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ண. நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள கசப்பு இல்லைன்னா எல்லாருக்காகவும் நீங்க என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. சில நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கேன். கசப்பை தன்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து ஒப்புரவான உடனே இன்ஸ்டன்டா ஹீலிங் என்ன செஞ்சிருக்கு? உடனே சுகம் நடந்திருக்கு. உடனே எத்தனையோ வருஷங்களா இருந்த கேன்சர் வியாதி மன்னிக்காத ஒரு நபரை மன்னிச்ச உடனே என்ன செஞ்சிருக்கு? சுகமாயிருக்கு. அப்ப இந்த கசப்பு யாருடைய சுபாவமா இருக்கிறது? பழைய மனுஷனுடைய சுபாவமா இருக்கு. அடுத்து கோபம், ஏற்கனவே பார்த்தோம். கோபம் என்ன செய்யக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா என்னது? மூர்க்கம். அப்படியே பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஏதாவது சொல்லிட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்படியே 2 இழுப்பு இழுக்கலாமான்னு அப்படி என்ன செஞ்சிடும்? முகம் அப்படியே என்ன பண்ணும்? மூர்க்கமா மாறிடும். பாத்திருக்கீங்களா இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா உடனே என்ன வந்துடும்? அப்படியே முகம் வேற முகமா என்ன செஞ்சிடும்? இதெல்லாம் என்னது? யாருடைய சுபாவம்? பழைய மனுஷனுடைய சுபாவம். அடுத்து கூக்குரல். எந்த நேரம் பார்த்தாலும் என்ன பண்றது? கூக்குரல். பேசினாலும் என்ன பண்றது? ஐயோ என்ன பண்ண போறோமோ தெரியல. இதெல்லாம் என்னது? பழைய மனுஷனுடைய
சுபாவம். ஐயோ என்ன பண்ண போறது தெரியல, ஐயோ கிறிஸ்துமஸ் வருது செலவுக்கு என்ன பண்ண போறது தெரியல, ஐயோ ஐயோ ஐயோ. இதெல்லாம் என்னது? ஐயோ ஐயோன்றது என்னது? தேவ பிள்ளையுடைய வாயிலிருந்து ஐயோ ஐயோன்ற வார்த்தை வரக்கூடாது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்ற வார்த்தை தான் வரணும். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை வரணும்? ஐயோ அப்படின்னு வரக்கூடாது. நன்றி ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீர் ஆண்டவரே, நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பீர் ஆண்டவரே. இதெல்லாம் இந்த கூக்குரல் யாருடைய சுபாவம்? பழைய மனுஷனுடைய சுபாவம். அடுத்து தூசணம். தூசணம்னா புரியுதா? எப்பயும் எல்லாரும் என்ன செய்யறது? தூசிச்சுக்கிட்டே இருக்கிறது, நல்லாவே வரமாட்டேன், சபிக்கிறது. புரியுதா? தூசணத்துக்கு சரியான ஒரு வார்த்தை சபிக்கிறது. நீ எல்லாம் எங்க உருப்பட போற, நீ எல்லாம் எங்க நல்லா, நீ எல்லாம் எங்க உண்டாக்கிற போற, இதெல்லாம் என்னது? உன்னாலாம் முடியாது, இதெல்லாம் என்னது? தூசணம். தூசணம் என்ன செய்யக்கூடாது? அடுத்து மற்ற எந்த துர்க்குணம். குணத்திலே என்ன இருக்கு? நற்குணமும் இருக்கு, துர்க்குணமும் இருக்கு. இந்த துர்க்குணம் யாருடைய கேட்டகரியில வருது? பழைய மனுஷன். ரட்சிக்க பிசாசுடைய. பழைய மனுஷனா வேற யாரும் இல்ல, பிசாசுடைய சுபாவங்கள் இதெல்லாம். துர்க்குணம், இதெல்லாம் என்ன செய்யணும்? துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன செய்ய கடவுது? நீங்க கடவுது. அடுத்து 32 வசனத்தை வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னிங்க. அப்ப இந்த மன்னியாமை யாருடைய சுபாவமா இருக்கு? சொல்ல செத்தாலும் சரிங்க, நான் செய்ய மாட்டேன், நான் மன்னிக்க, செத்தாலும் உன்கிட்ட பேச மாட்டேன். இதெல்லாம் யாருடைய சுபாவங்கள்? செத்ததுக்கு அப்புறம் எப்படி பேச முடியும்? பேசதான் முடியாது இல்ல, ஆமா இல்லையா? செத்தாலும் உண்டே, செத்ததுக்கு அப்புறம் பேச முடியாது, ஆவியா வந்தா பேச முடியும் இல்ல இல்லையா? இதெல்லாம் யாருடைய சுபாவங்கள்? பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். எல்லாரும் என்ன செய்யணும்? அங்க சொல்ற இந்த மன்னிப்பு குறிச்சு நான் கடைசியில பேசுறேன். மன்னியாமல் இருக்கிறது யாருடைய சுபாவம்? எல்லோரையும் நீங்க மன்னிக்கணும், இறங்கி போய் மன்னிக்கணும். கிறிஸ்து அப்படிதான் நம்மள என்ன செஞ்சாரா? நம்ம யாருன்னே தெரியாது, நம்ம அவருக்கு விரோதமா எவ்வளவோ பொல்லாப்பான பாவத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், செய்துட்டோம். அவர் இறங்கி வந்து நம்மள என்ன செஞ்சாரு? மன்னிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. மன்னிப்பை பத்தி கடைசியில பேசும்போது நான் சொல்றேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 சுபாவங்கள் என்ன செய்யுது? யாருடைய சுபாவம்? பழைய மனுஷனுடைய சுபாவம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பழைய மனுஷன் என்ன சொல்லுங்க? பழைய மனுஷனை களைந்து போடுங்க. அப்படின்னா பழைய மனுஷனை விட்டு என்ன செய்யுங்க? உங்களுக்குள்ள இருந்து அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்களை தூக்கி எறிய வேண்டும், களைந்து போட வேண்டும். அப்பதான் புதிய மனுஷன் என்ன செய்யணும்? பழைய மனுஷனையும் கொஞ்சம் வச்சு புதிய மனுஷனையும் கொஞ்சம் என்ன செய்ய முடியாது? கொஞ்சம் உண்மைங்க கொஞ்சம் பொய்யுங்க, அப்படி இந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது? அப்படி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒண்ணு பழைய மனுஷனா இருப்பான், இல்லாட்டி புதிய மனுஷன் என்ன செய்வான்? தேவன் நம்ம எப்படி மறுரூபமாக்குறாருன்னா 11 வசனத்தை பாருங்களேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஆண்டவருடைய என்னையும் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? நம்ம எப்படி மாறணுமா? யாருடைய பூரண புருஷன்? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கது. அப்படின்னா இயேசுவை போல நீங்களும் நானும் மாறணும். இந்த புதிய மனுஷன்றது யாரு? இயேசுவினுடைய சுபாவங்களை எனக்குள்ள அப்படியே என்ன செய்வது? தரித்துக் கொள்வது. ஹல்லேலூயா. இப்ப இந்த புதிய மனுஷனை குறித்து ஒரு 20 காரியங்கள் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். 1 வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், முதலாவது பாருங்க, முதலாவது இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் என்னன்னு சொல்ற பாருங்க. பழைய மனுஷன் வந்து இஷ்டம் போல என்ன செய்வான்? பார்த்தலையா? சகலவித அசுத்தங்களும் எப்படி நடப்பிக்கிறான்? காவலோட என்ன செய்கிறான்? நடப்பிக்கிறான். ஆனா இந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்டவன்னா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடப்பான். எப்படி பார்த்து எதுக்கு பாத்திரவானாய் நடப்பான்? எப்படி நடப்பான்னா, என்னை தேவன் அழைத்திருக்க நான் எப்படி இந்த காரியத்தை செய்வது அப்படின்னு சொல்றவன் தான் யாரு? புதிய மனுஷன். புதிய மனுஷன் யாரு? அவன் எப்படி சொல்லுவான்னா, நான் ஒரு தேவ பிள்ளையா இருக்கு, இது எப்படி பேச முடியும்? நான் தேவ பிள்ளையா இருக்க, இந்த காரியத்தை எப்படி என்னால செய்ய முடியும் சொல்றவன் தான் யாரு? புதிய மனுஷன். தேவன் என்னை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறாரு, தேவன் என்னை நீதிக்காக அழைத்திருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, என்னை அழைத்திருக்கிறார். அப்படிதான் சொல்லுங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா நடந்து கொள்ளுங்க. அப்படின்னா ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சேற்றிலிருந்து, பிசாசிலிருந்து, நரகத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறாரு. அழைத்ததுனால நீங்க எப்படி நடக்கணும்?
அழைப்புக்கு பாத்திரமானா என்ன செய்யணும்? ஆண்டவர் ஊழியக்காரனை அழைச்சிருக்கிறாருன்னா அந்த ஊழியக்காரனுக்கு ஏற்ற பாத்திரமானா நான் என்ன செய்யணும்? நடக்கணுமா இல்லையா? நான் கிழிஞ்ச பண்ணு கிழிஞ்ச சட்டையும் போட்டு அப்படியே ஃபேஷன் காமிச்சுக்கிட்டு இருந்தா என் அழைப்புக்கு பாத்திரமா இருக்குமா? அது இருக்காது. ஆமாவா இல்லையா? நான் எப்படி இருக்கணும்? என்ன உன்னதமான தேவன் அழைத்திருக்கிறாரு. எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய கனமான ஊழியத்தை செய்ய என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறாரு. இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய என்னது? என் திறமையினால வந்ததா? நல்லா படிச்சதால வந்ததா? இல்ல. எத்தனையோ பேர் இருக்கும் போது ஒன்றுமில்லாத என்னை அவருடைய கனமான ஊழியத்துக்காக என்ன செஞ்சாரு? அழைத்தாரு. அந்த அழைப்புக்கு பாத்திரமா நான் என்ன செய்யணும்? எல்லாத்துக்குமே சொல்றேன், உங்களை எல்லாரையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரமான நீங்க என்ன செய்யணும்? எல்லாரை போலவும் வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இப்ப நீங்க வாலிப பிள்ளை கூட இன்னைக்கு வாலிப உலகத்தை கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெஸ்ல பயங்கரமான ஃபேஷன் என்ன செய்யறாங்க. சபையில கூட ஐயோ பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் இந்த கார்த்திகன் எல்லாம் சபையில அப்படி போட்டு என்ன செய்வாரு? திட்டுவாரு. சபைக்குள்ளே வராத அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு? சபைக்குள்ளேயே அதாவது நல்ல வஸ்திரங்கள் போராட்டி என்ன பண்ணிடுவாராம்? இந்த சபைக்குள்ள உனக்கு இடமே இல்லைன்னு வரும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த சபைக்குள்ள வந்ததுனால இல்ல கர்த்தரை தெரிந்து கொண்டதுனால உனக்கு ஒரு விசேஷமான ஒரு அழைப்பை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறாரு. இந்த விசேஷமான அழைப்பை நீ பெற்றுக்கிட்டு எப்படி உலகத்தாமான என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? நம்ம கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இங்க பேண்ட ஜீன்ஸ் பேண்ட் இங்க கிழிச்சு விட்டு அப்படியே அங்கி இங்க கிழிச்சு விட்டு அப்படியே ஃபேஷன் நடந்தாரா? இல்ல இல்லையா? நம்ம பின்பற்றுவதற்கு சிறந்த ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கிறாரா இல்லையா? நல்லா கவனிங்க. எப்பயுமே உங்க வாலிப பிள்ளைகளை ஒண்ணு கவனிங்க. எப்பயுமே நீங்க ஒரு வஸ்திரத்தை உடுத்தும் போது மற்றவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? நன்றதாக இருக்கும். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்த்து சொல்லணும், அந்த பிள்ளையை பாரு, அந்த பையனை பாரு, அவங்கள பாரு, எவ்வளவு அழகா என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சிலர் போகும்போதே என்ன செய்யறாங்க? எப்படி சொல்றாங்க? கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பாருங்க என்ன அப்படின்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது. என்ன நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பக்கத்துல பாஸ் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தகுதியான வஸ்திரங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ட்ரெஸ்ஸை பத்தி மட்டும் இப்ப சொல்ல, பொதுவா எல்லா காரியத்தையுமே சொல்றேன். என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை எல்லாமே என்னை அவர் அழைத்திருக்கிறான்றதுக்கு பாத்திரமா நான் என்ன செய்யணும்? என் இஷ்டத்துக்கு நான் உலகத்தாமானி பேசிக்கிட்டு இருந்தான்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ வேலைக்கு போறீங்க, மற்றவங்க பேசுற மாதிரியே நீங்களும் அங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க. ஆனா என்னுடைய பேச்சை பார்க்கும்போது, என்னுடைய நடக்கையை பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஒரு வித்தியாசம் என்ன செய்யுது இருக்கு. ஏன்னா அவங்க அழைக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்மளை குறிச்சு விட்டாங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நீங்க நடங்க. ஏன்னா உலகத்துல இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்காங்களா இல்லையா? ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா கர்த்தர் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்து. அப்படின்னா அவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழதானே அழைச்சிருக்கிறாரு. ஆமா இல்லையா? அவர்களுடைய நடக்கை மணி அவர்கள் செய்வது மணி நான் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கேன். அப்படின்னா எனக்கும் அழைக்கப்படாதவர்களுக்கு எந்த வித்தியாசமும் என்ன இல்லை? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதான் அப்ப நீங்க குறிங்கெல்லாம் வாசிக்கும் போது சொல், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஆமா அதான் உண்மை இல்லையா? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம், அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தியாக முடியுமா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப எனக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வித்தியாசமா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தகுதியான வஸ்திரம், ஞானமான காரியத்துல எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? நம்ம ஞானமா. ஆமென். அழைப்புக்கு பாத்திரமா நான் என்ன செய்யணும்? எப்பயுமே என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்த ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, எப்பயுமே நான் ஒரு வஸ்திரத்தையோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தை நான் போட்டிருக்கேன் இல்ல ஏதோ ஒரு தரிச்சிருக்கேன்னு அதை பார்க்கும்போது வா சூப்பர் இது நல்லா இருக்கு அப்படின்னு என்ன செய்யணும்? சொன்னா அது ஓகே. என்னடா வேற ட்ரெஸ்ஸே இல்லையாடா உனக்கு அப்படின்ட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க? அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரமான என்ன செய்யல. ஓகே, அதை குறித்து கூடுதல் பேச விரும்பல. ஓகே, அடுத்து ரெண்டாவது, முதலாவது புதிய மனுஷன் எப்படி இருப்பான்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி நடப்பான்? பாத்திரவானாய் நடப்பான். ரெண்டாவது
மிகுந்த மனத்தாழ்மை. எல்லாம் சொல்லுங்க, என்னது? சாதாரண தாழ்மை அல்ல. பார்க்கும்போது மட்டும் ஐயா அப்படின்னு இந்த தம்பி வசனம் சொன்னார்ல, இருதயத்துல என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கிறான். ஆனா என்ன, வாயில என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கிறான். இருதயத்திலயும் என்ன பண்றான்? சபிக்கிறான். அப்படி இல்ல. பார்க்கும்போது ஐயா சோத்திரையா, ஐயா அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்றது இல்ல. இருதயத்துல என்ன உண்டாகணுமா? ஆண்டவர் சில நேரங்கள் அந்த வஸ்திரங்கள், எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க, சில நேரங்கள் வஸ்திரங்கள் கூட நம்ம நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறதுக்காக இப்படி என்ன செய்யறேன், இந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, நான் தாழ்மை என்ன செய்யறேன் இல்ல. ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? உங்களுக்குள்ள வெளியில வெள்ளையும் சொல்லியுமா இருப்பாங்கம்மா, ஆனா உள்ள எப்படி இருக்கும்? அவ்வளவு கசப்பு, அவ்வளவு பெருமை எல்லாமே என்ன செய்யும்? அது ஆண்டவர் விரும்பல. இருதயத்துல என்ன இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க. தேவன் சாதாரண தாழ்மையை அல்ல, சொல்லுங்க, வாயத்திறன் சொல்லுங்க, தேவன் தாழ்மையை அல்ல மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறாரு. அப்படின்னா என்னது? இருதயத்துக்குள்ள ஒரு தாழ்மை என்ன செய்யணும்? இருதயத்துக்குள்ள ஒரு பணிவு, இருதயத்துக்குள்ள ஒரு 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 அமைதியான சுபாவம் என்ன செய்யணும்? பார்க்கும்போது மட்டும் அமைதியா பேசுறது இல்ல. அல்லேலூயா. மனத்தாழ்மை என்ன செய்யணும்? இது யாருக்குள்ள சுபாவம்? புதிய மனுஷனுடைய சுபாவம். அப்படின்னா தேவனுடைய சுபாவம். இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கீங்களா? அவர் பேச்சு எப்படி இருக்கு? தாழ்மையா பேசுறார், இரக்கமாய் பேசுகிறார் இல்லையா? அதுதான் இயேசுவினுடைய சுபாவம். அடுத்து சாந்தம். பேர் மட்டும் சாந்தி சாந்தான்னு வச்சா என்ன செய்யாது? சாந்தனை செய்யாது. பேர் மட்டும் எப்படி இருக்கும்? சாந்தம் சாந்தி அப்படி வச்சுக்கிறதுனால சாந்தம் அது இல்ல. ஆண்டவர் சொல்றது இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? சாந்தம். அல்லேலூயா. இருதயத்துக்கு என்ன இருக்குது? சாந்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? கேக்குதா இல்லையா? வெளியில சொல்றது இல்ல, நாம ரொம்ப சாந்தமா இருப்பேங்க அப்படி இல்ல. பார்த்தாலே என்ன செய்யும்? சாந்தம். அடுத்து பொறுமை இல்ல, நீடிய பொறுமை தான் புதிய மனுஷனுடைய சுபாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் கண்ணாடிக்கு ஆப்போசிட்ல என்ன செய்யுது? இருக்கு. அவர் சொல்றாரு, நீ இப்படி இருக்க அழைக்கப்படல, அப்படி இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்க. அல்லேலூயா. என்ன பொறுமை வேணும் நமக்கு? எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு திட்டினாலும், இன்னைக்கு அவனை சூடு சொன்னே இல்லையா அப்படின்னு கூட சில நேரம் செய்வாங்க, சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் என்னது? எதிர்த்து பேச தெரியாதனால. எதிர்த்து சிலர் யாரா பேசிட்டாங்கன்னா அதை நாம் இல்ல அப்படி இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி போராட வேண்டிய அவசியமே எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமை. அல்லேலூயா. உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாக்கி, மாத்தி வச்சிருக்கோம், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? தாங்கணுமா? பக்கத்துல தாக்குறதுக்கு இல்ல, நீ என்ன பேசுற அப்படின்னு தாக்குறதுக்கு இல்ல. அன்பினால் என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் பக்கத்துல நீங்கள் தாக்குவதற்காக அல்ல, தாங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எந்த சுபாவம் வரும் நமக்குள்ள? எப்படி தாங்கணும்? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணுமா? அன்பு இல்லைன்னா தாங்க முடியாது. நல்ல கவனிப்பு. ஒருத்தவங்க மேல இப்ப எனக்கும் தம்பிக்கும் அன்பு இல்லைன்னா நான் அவரை என்னதான் செய்வேன்? தாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா எனக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா அவர் மேல நான் அவரை தாங்குவேன். அவர் பலவீனம் வரும்போது, அவருக்கு ஒரு குறை வரும்போது நான் என்ன செய்வேன்? பரவாயில்ல விடுங்க, பாத்துக்கலாம், கத்த நடத்துவார், தைரியமா இருக்கு அப்படி என்ன செய்வேன்? பக்கத்துல பாத்துக்கலாம். நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? தாங்குறீங்களா? தாக்குறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வ. சமாதான கட்டினால் என்ன செய்வாங்க? அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறதா யாருடைய குணம்? புதிய மனுஷன். ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, அந்த இடத்துக்கு இவங்க போனாங்கன்னா என்ன உண்டாயிரும்? சாதாரணமா இருக்குன்னு வைங்க, லேசா வாயிலே என்ன செஞ்சுட்டு இருக்கு, பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க போன உடனே எங்கடா கத்திய, எங்கடா கம்ப, எங்கடா எடுறான்னு அடி தடி வருதுன்னு வச்சுக்கோங்க. பழைய மனுஷனுடைய சுபாவம் என்ன செய்யுது? ஆனா அதான் வேதம் சொல்றது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரு? தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்படின்னா தேவ பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்க என்ன உண்டாயிரும்? ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா சமாதானம் என்ன செய்யும்? சமாதானம் உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், தேர்தல் உண்டாகும், அன்பு உண்டாகும். இந்த சுபாவத்தை என்ன செய்யணுமா? நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து காத்துக் கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அடுத்து 8வது வசனம்,
ஏழு கூட வாசிங்கம்மா. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்காப்ப. இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் என்ன சுபாவம்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவன் என்ன செய்வான், காத்து கொள்ளுகிறவனா இருப்பான். கடந்த வாரம் சொன்ன இல்லையா, கிருபைக்கு உள்ள டெபினிஷன் என்ன செஞ்சேன், கிருபை என்றால் என்ன என்று என்ன செய்வேன் சொன்னேன். கிருபையை நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளால் கிருபையை தேவன் கொடுத்த கிருபையை நாம் இழந்து போக முடியும். அப்படின்னா தேவன் நமக்கு அளித்திருக்கிற பாதுகாப்பை நம்மளால என்ன செய்ய முடியும், இழக்க முடியும். இந்த புதிய மனுஷன் என்ன செய்வான்னா, எப்பயும் கிருபைக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பான், எப்பயும் தன் மேல இருக்கிற கிருபையை அதிகரித்து கொண்டே இருப்பான். புரியுதா? நம்ம வீட்டுக்கு இப்ப ஒரு பீராக்குள்ள ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, அதுக்கு எத்தனை பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றேன். பீராக்கு உள்ள ஒரு அறையில என்ன இருக்கு, உள்ள அறையில ஒரு பொருள் வச்சிருக்கோம், அதை சுத்தி என்ன இருக்கு, ஒரு லாக் இருக்கு. ஆமா இல்லையா? அதுக்கப்புறம் பீராவுக்கு என்ன இருக்கு, ஒரு லாக் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் பீரா இருக்கிற ரூமுக்கு ஒரு லாக் என்ன செய்யுது, இருக்கு, இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன இருக்கு, அந்த ரூமுக்கு ஒரு லாக் இருக்கு. அந்த ரூமுக்கு வெளியில வந்தா பொதுவா ஒரு லாக் என்ன செய்யுது, இருக்கு. அதுவும் இல்லாம வெளியே ஒரு கேட் இருக்கு, அதுக்கு ஒரு லாக் என்ன செய்யுது. உள்ள இருக்கிற அந்த இதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு என்ன செய்யறோம், புரியுதா இல்லையா? அப்ப பாதுகாப்பு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், நம்ம அதிகரிச்சு. அதே போலதான் கிருபையை நம்ம துதிக்க, கிருபையை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த செலுத்த கிருபையாகிய எல்லை பாதுகாப்பு நம்மளை சுற்றி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதிகரித்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும். ஓகே, அடுத்து 11ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும். புதிய மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், விசுவாசிக்கிறவனா என்ன செய்வான், அவன் வந்து எதிர்த்து கேள்வி என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டான். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, அவங்களுக்கு கிடைக்குமா, ஜெபம் பண்ணா இதெல்லாம் நடக்குமா, அப்படி என்ன செய்யாது. விசுவாசம் ஒரு நாள் என்ன பண்ணாது, கேள்வி கேட்காது. விசுவாசம் பார்க்கறத வச்சு என்ன செய்யாது, நடைபெறாது. விசுவாசம் என்னன்னா, விசுவாசம் காணாதவைகள் மேல் ஆழமான ஒரு நம்பிக்கை என்ன செய்யும். அப்ப இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் என்ன சுபாவம்னா, விசுவாசத்துல நிலைத்திருக்கும். அடுத்து அறிவில் எப்படி இருக்கும், ஒருமைப்பட்டவர்களாய். அப்படின்னா அந்த புதிய மனுஷன் அறிவுள்ளவனா என்ன செய்கிறான், அறிவுள்ளவனா இருக்கிறான். அந்த அந்த நீங்க அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள்ல பாத்தீங்கன்னா, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு பார்த்தோம். அறிவு இல்லாதவனா என்ன செய்யறான், ஒன்னும் தெரியாது, எனக்கு ஒண்ணு நடக்கும் அப்படி சொல்றவன் தான் யாரு, பழைய. ஆனா புதிய மனுஷன் எப்படிப்பட்டவனா, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுப்பாரு, நான் ஞானமா செய்வேன், நான் செவ்வையாய் செய்வேன் சொல்றதான் யாரு, புதிய மனுஷனுடைய சுபாவங்கள். அல்லேலூயா. அடுத்து இந்த புதிய மனுஷனுடைய சுபாவங்கள் என்ன பாருங்க, 15ஆம் வசனத்தை பாருங்க. இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் எப்படி, என்ன சுபாவம்னா, இந்த சத்தியத்தை எப்படி கை கொள்ளும், எப்படி வார்த்தைய அன்புடன் என்ன செய்ய ஆரம்பிக்கும், சத்தியத்தை கை கொண்டு நடக்கும். புதிய மனுஷனுடைய சுபாவம் என்னது, சத்தியத்தை என்ன செய்யும், சத்தியத்தை அன்புடன் என்ன செய்யும், கை கொண்டு நடக்க ஆரம்பிக்குதான் யாருடைய சுபாவம், புதிய மனுஷனுடைய சுபாவம். எது, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லும் போது, ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்றேன், ஆண்டவரே இப்ப இவ்வளவு காரியத்தை சொல்றோம், ஆண்டவரே இந்த குணம்லாம் எனக்குள்ள வந்துடக்கூடாது, ஆண்டவரே உடைய சத்தியத்தை நான் என்ன செய்யறேன், அன்போடு நான் ஏற்றுக்கொள்றேன், ஆண்டவரே எனக்குள்ள தாழ்மை வரணும், சமாதானம் வரணும், நீடிய பொறுமையா நான் இருக்கணும், இதெல்லாம் எனக்குள்ள என்ன செய்யணும் ஆண்டவரே வரணும்னு அதை எப்படி ஏற்றுக்கொள்ளும், அன்போடு ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இதான் யாருடைய சுபாவம், புதிய மனுஷனுடைய சுபாவம். அடுத்து 24ஆம் வசனத்தை வாசிங்க. மெய்யான நீதி. இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் என்ன தெரியுமா, நீதி. என்ன சுபாவம் அதுக்கு, பழைய மனுஷன் எப்படி இருக்கு, செய்வதெல்லாம் அநீதி. புதிய மனுஷன் என்னது, செய்வதெல்லாம் நீதி. அடுத்து பரிசுத்தம். புரியுதா? இதெல்லாம் கூடுதல் விளக்க தேவையில்லை, இதெல்லாம் அடிக்கடி நம்ம கேட்கிறோம். நீதியாய் நடப்பான். அடுத்து பரிசுத்தமாய் இருப்பான். அடுத்து எப்படி இருப்பான், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்களேன்னு சொல்றாரு இல்லையா. இதெல்லாம் வந்து புதிய மனுஷனுடைய சுபாவங்கள். அடுத்து 25 வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அதை வந்து எடுத்து போட வேண்டிய காரியம். இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, அவனுக்கு என்னதான் வெளிப்படும்,
மெய்யை தான் பேசுவாள். இதை பேசுவாள். புதிய மனுஷனுடைய சுபாவம் இது. உண்மைன்னா என்னதான்? ஆமா, இதுதான், அப்படிதான், இப்ப இங்க போன, இங்க வந்த, இந்த செஞ்ச, இந்த காரியம் அப்படின்னு. சில நேரங்கள் பாருங்க, இந்த பொய் இருக்க தேவனுக்கும் உண்மையா இருக்க முடியாது, மனுஷனுக்கும் உண்மையான செய்ய முடியாது, இருக்க முடியாது. பொய்களை களைந்து எதை பேசணும்? பழைய மனுஷனுடைய சுபாவம் பொய்யை பேசுவது. புதிய மனுஷனுடைய சுபாவம் என்னது? மெய்யை பேசுவது. அடுத்து வாசிங்க 17 வசனத்தை வாசி. 27 வாசிங்கம்மா. ஓகே. புதிய மனுஷன் என்ன செய்வான்னா, பிசாசுக்கு என்ன செய்ய மாட்டான்? இடம் கொடுக்கவே மாட்டான். அப்ப பழைய மனுஷனுடைய சுபாவம் என்னது? பிசாசுக்கு எப்ப என்ன செய்வான்? இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. வாங்க வந்து இருங்க, வாங்க வாங்க அப்படின்னு என்ன செய்யுது? எப்படியும் அவனை அழைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனா புதிய மனுஷன் என்ன செய்வான்னா, ஐயோ இந்த காரியத்தை செஞ்சேன்னா பிசாசுக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? இடம் கொடுத்துருவேனே ஜாக்கிரதையாய் தன்னை காத்து கொள்ளுகிறவன் தான் யாரு? புதிய மனுஷன். ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாச்சே, நான் இங்க போய் நின்னா கர்த்தருக்கு அது பிடிக்காது, இங்க இந்த காரியத்தை செய்த ஆண்டவர் அதுல விருப்பப்பட மாட்டாரு, அதனால பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வான்? தன்னையே, யார் என்ன பாக்குறாங்க பார்க்க மாட்டான்றாங்கன்றது கிடையாதாங்க. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை மறுபடியும் சொல்றேன் பாருங்க. யோசேப்பு நினைச்சிருந்தானா பிசாசுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்துருக்கலாம். பாவத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனா தேவன் என்னை பார்க்கிறாருன்னு சொல்லி தன்னை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? அப்படிதான் பிசாசுக்கு இடம் கொடுக்காத வாழ்வுனா என்னன்னா, ஆண்டவர் என்னை பார்க்கிறார் அப்படின்ற உணர்வோடு வாழுகிற வாழ்க்கை தான் பிசாசுக்கு இடம் கொடுக்காத வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய தேவ பிள்ளைகள் கூட ஆமா யார் பாக்குறாங்க அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? நிறைய பாவத்தை என்ன செஞ்சிருவாங்க? செய்தறாங்க, பேசிடுறாங்க, எடுத்துடுறாங்க இல்லையா? தூசணமான காரியங்களை ஈடுபட்டுறாங்க, செய்தறாங்க, பாவத்துல விழுந்துடுறாங்க. ஆனா இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதவன் எப்படி இருப்பான்னா, ஐயோ தேவன் என்ன செய்யறாரு பார்த்து, அவருக்கு விரோதமா நான் எப்படி இந்த பாவத்தை என்ன செய்யறது? தேவ உணர்வில் வாழ்கிறவன். அல்லேலூயா. இந்த பழைய மனுஷன் வந்து தன்னுடைய சுய உணர்வுல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? யாரா பாக்குறாங்களா, கேட்கறாங்களா, அவங்களுக்கு கேட்டா என்ன அப்படின்றவன் தான் யாரு? பழைய மனுஷன். ஆனா புதிய மனுஷன் என்ன செய்வானா, ஐயோ தேவன் என்ன செய்யறாரு? 24 மணி நேரம் நான் நடந்தாலும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் என்ன செய்யறாரு? என் கூட எப்பயும் தேவன் இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறதுனால எப்படி இந்த காரியத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்றதுதான் யாரு? புதிய மனுஷன். அடுத்து வாசிங்க. ஓகே, கவனிங்க. புதிய மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, அவன் என்ன பண்ண மாட்டான்? திருட மாட்டான். அதுக்கு பதிலா என்ன செய்வான்? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுப்பான். புதிய மனுஷனுடைய சுபாவம் என்னது? கொடுக்கிற மனுஷன். அல்லேலூயா. வாங்குகிறவன் இல்ல. யாரு? தாராளமா என்ன செய்ய ஆரம்பிப்பான்? யாருக்கு கொடுக்கிறான்? குறைச்சல் உள்ளவனுக்கு, இல்லாதவனுக்கு என்ன செய்வான்? அதிகமாய் கொடுக்கிற சுபாவம் புதிய மனுஷனுடைய சுபாவம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஏன் எதுவுமே வர மாட்டேங்குதுன்னா, ஏன் எல்லாமே நஷ்டப்பட்டு போகுதுன்னா, ஒரு காரணம் என்னன்னா, அவங்க வந்து கொடுக்கிற சுபாவம் இல்லாததுனால. கொடுக்காததுனால கிடையாது, கொடுக்காததுனால கிடையாது. எதனால? கொடுக்கிற சுபாவம் இல்லாததுனால. இப்ப எது வேணும்? கொடுக்கறதுக்கு கொடுக்கணுமா இல்ல கொடுக்கிற சுபாவம் வேணுமா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கிற சுபாவம் வந்தா தான், அந்த கொடுக்கிற மனநிலை, அந்த கொடுக்கிற இருதயம் வந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியும்? கொடுக்கிறவங்களாய் மாற முடியும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பாருங்க, சில சொல்லுங்க வந்தா தரையா இருந்தா என்ன செய்யறேன்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுக்கிற இருதயம். கொடுக்கிறவன் உங்கள்கிட்ட 10 ரூபா தான் இருக்குன்னு வைங்களேன், கொடுத்த ரோட்ல யாரையோ பாக்குறீங்க, உடனே என்ன பண்ணீங்க? ஒரு டீ அவங்களுக்கு என்ன செய்றீங்க? வாங்கி கொடுக்குறீங்க. இதை என்னது? கொடுக்கிற சுபாவம் இருக்கிறவன். கொடுக்கிற இருதயம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்கள்கிட்ட தாராளமா இருந்துதான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கொடுக்கிற இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இல்லாமையிலும் நீங்கள் கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. கொடுக்கிறவன் எப்ப கொடுப்பான்? இருந்தாதான் என்ன செய்வான்? இருக்கும்போது என்ன செய்வான்? இருக்கும்போது. ஆனா கொடுக்கிற இருதயம் உடையவன் எப்படி இருப்பான்னா, அவன்கிட்ட இல்லாமல் இருக்கும் போதும் கொடுப்பான். அதனாலதான் தெசலோனிக்கே சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க கொடிய தரித்திரத்திலும் என்ன செய்றீங்க? உதாரத்துவமா ஊழியத்துக்காக கொடுத்தீங்க. எப்ப கொடுத்தாங்க? சாதாரண தரித்திரம் இல்ல, கொடிய தரித்திரங்க. கொடிய தரித்திரம் புரியுதா? பயங்கர கஷ்டம். அந்த கொடிய தரித்திரத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? சபைக்கு ஒரு தேவை. கொடிய தரித்திரத்துல என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க நீங்க? ஐயா எனக்காக சோமனுங்க. சாதாரண தரித்திரம் இல்லையா, கொடிய தரித்திரத்துல அடியை என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? சிக்கி வெளியே வர முடியாது தவிச்சிட்டு இருக்கேன், எனக்காக சோமனுங்கன்னு என்ன செய்வோம்? ஆனா இந்த தெசலோனிக்கே சபையார் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கு உண்டாகியிருந்த கொடிய தரித்திரத்திலையும் கொடிய உபத்திரவத்திலையும் என்ன செஞ்சாங்களாம்? எப்படி கொடுத்தாங்கன்னா, உதாரத்துவமாய் கொடுத்தாங்க.
அல்லேலூயா. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா கொடுக்கறதுக்குரிய இருதயம் இருந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கிற, நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுங்க, நான் கொடு. அதுக்கு நீங்க ரெண்டாவது ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு முதல்ல ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே கொடுக்கிற இருதயத்தை எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க ஆண்டவரே. கொடுக்கிற இருதயம் இல்லாட்டா எதையுமே என்ன செய்ய மாட்டீங்க. ஒரு பொருளை பார்த்தா யாருக்கா கொடுக்கணும்னா தேவைப்படும், நமக்கு வாங்கி உள்ள அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம்? அந்த துணியை கிழிஞ்சு என்ன செஞ்சிருக்கோம்? அந்த துணியை கிழிஞ்சு போயிருக்கும். வைங்க, பிள்ளைகளுக்கு அடுத்து உதவும், வைங்க அடுத்து அப்படின்னு என்ன செய்யும்? நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கு, என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கு, அதையா கொடுக்குறீங்க, வையும் பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவும், என் சட்டையில வச்சிருந்தேன். நான் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உதவுமா? அது உதவி யாருக்குமே பிரயோஜனப்படாது. ஆமென். அந்த இருதயம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? நல்லதா இருந்தா கூட கர்த்தர் தான் நமக்கு தாராளமா தந்திருக்காருல்ல, கொடுப்போம். இன்னும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? தாராளமாய் கொடுக்கிற இருதயம் தாராளமாய் அறுவடை செய்யும். தாராளமாய் கொடுக்கிறவன் கொஞ்சமா அறுவடை செய்ய மாட்டாங்க. உண்மையை சொல்றேன் நானு. எதை நீங்க அதிகமா விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அதிகமா என்ன செய்யும்? நீங்க எல்லாரையும் நீங்க நேசிச்சு பாருங்களேன், எல்லாரும் உங்களை வந்து நேசிப்பாங்க. ஏன்னா நீங்க அன்பை தாராளமா என்ன செய்றீங்க? எல்லாரையும் மன்னிச்சு பாருங்களேன், எல்லாரும் நீங்க தவறு செஞ்சா உங்களை எல்லாரும் என்ன செய்வாங்க? மன்னிப்பாங்க. என்ன நம்ம அதை தாராளமா என்ன செய்யறோம்? நீங்க கொஞ்சமாவது கோபப்பட்டு பாருங்களேன், எல்லாரும் உங்கள்ட்ட எரிஞ்செரிஞ்சு என்ன செய்வாங்க? எதை விதைக்கிறோமோ அது நமக்கு. யாரையுமே நீங்க மன்னிக்காம, நீங்க ஒரு ஆளை நீங்க மன்னிக்காம இருந்து பாருங்க, யாருமே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. நீங்க எல்லாருமே இரக்கமா இருந்து பாருங்க, எல்லாரும் உங்களுக்கு இரக்கத்தை என்ன செய்வாங்க? பக்கத்துல மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்யும். அல்லேலூயா. கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்க தாராளமா விதைங்க, அது உங்களுக்கு 100 மடங்கா என்ன செய்யும்? திரும்பி வரும். அல்லேலூயா. அப்ப இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் எதுவாக இருக்குன்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். குறைச்சல் உள்ளவனுக்கு. அடுத்து இந்த புதிய மனுஷனுடைய இன்னொரு சுபாவம் பாருங்க, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படுவான். யாரு? இந்த புதிய மனுஷன் என்ன செய்வான்னா, பிரயாசப்படுகிறவனா இருப்பான். யாருடைய கைனால? யாராவது போட்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி அந்த சுபாவம் யாரு கிடையாது. புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷன் என்ன செய்வானா, ஆண்டவரே நான் பிரயாசப்படுறப்பா, நான் உழைக்கிறேன் ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை என்ன செய்யுங்க. அப்ப சுறுசுறுப்பா இருக்கிறவன் இல்லையா, வாஞ்சியா இருக்கிறவன் கர்த்தர் எனக்கு செய்வார். இன்னொன்னு பாருங்க, அவன் விசுவாசிக்கிறனாலதான் போய் வேலை செய்யறான் இல்லையா. அவன் போய் என்ன செய்யறான்? நலமான, அங்கேயும் பாருங்க, தன் கையினாலே என்ன வேலை? கொள்ளடிக்கிற வேலை இல்ல, திருடுற வேலை இல்ல, என்ன வேலை? ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கணுங்க, எப்படி 2 பேங்க போய் கை வச்சாதான் நடக்குங்க அப்படின்னா இருக்காம. ரொம்ப பசி பட்டியல இருக்காங்க, 2 வீடு பார்த்தாதான் நடக்குங்க அப்படின்னா இருக்காம. இல்ல, என்ன செய்யறான்? நலமான வேலை செய்து பிரயாசப்படு. அப்படியே நீதிமான் நீதியான வேலைகளை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே. அடுத்து, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இப்ப இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, அவன் வந்து என்ன பண்ண மாட்டான்? கெட்ட வார்த்தை பேச மாட்டான். ஆனா என்ன வார்த்தை பேசுறான்? நல்ல வார்த்தைனா என்ன வார்த்தை? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி பேசுவான். அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து வாயை தேய்ச்சி செஞ்சு நிப்பாட்டு அப்படின்ட்டா அங்க என்ன வார்த்தை வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம்? ஐயோ இந்த வாயை மூடுறியான்ட்டா என்ன ஆயிடுச்சு? கெட்ட வார்த்தை. ஆனா பரவாயில்லையே, இன்னும் கொஞ்சம் கூட உங்க மூலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யறேன்? விரும்புறேன். இன்னும் கொஞ்சம் கூட என்ன செய்யுங்க, சொல்லுங்கன்னா நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீங்க பேசுறீங்க. பக்கத்துல எப்படி பேசணும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க. பாஸ்டர் என்ன பேச சொன்னாரு? என்ன பேச சொன்னாரு? கேட்கிறவங்களுக்கு காது வலிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு காது ஐயோ போது நிறுத்து தாயே அப்படின்ட்டாங்கன்னா போச்சு. என்ன சொல்லணும்? பரவாயில்லைங்க, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இப்ப என்னாலையும் நல்லபடியா வாழ முடியும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. உங்களை இங்க பார்த்துட்டு அங்க ஓடிடக்கூடாது. ஐயோ இந்த வர்றாங்க பாரு, சிக்கனம்னா செத்தோன்னைக்கு அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? மாட்டினோம்டா அன்னைக்குன்னு ஓடிடக்கூடாது. உங்களை தூரத்துல பார்த்து உங்ககிட்ட பேசுறதுக்காக தேடி வரணும். அதுதான் பிரயோஜனமான புதிய மனுஷனை தரித்திருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. கேட்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும்?
பிரயோஜனமா பேசணும். 4 வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, அவருடைய பிரசங்கத்தை குறித்து சொல்றாங்க பாருங்க. அவருடைய வார்த்தை கிருபை பொறிந்ததான் என்ன செஞ்சதான் அப்படின்னா, அவருடைய கிருபை உள்ள வார்த்தையை கேட்பதற்கு ஓடி வந்தாங்க ஜனங்க. எங்க ஐயோ என்னமா பேசுறாருங்க அப்படின்ட்டு யார்கிட்ட வர்றாங்க? ஏசப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு, உங்க வார்த்தை கிருபை பொருந்தினதாயும் உப்பினால் என்ன செய்யப்படணும்? சாரமேற்றப்பட்டதான் இருக்கணும். அப்படின்னா கேட்கும்போது எப்படி இருக்கணும்? உப்புனால வார்த்தை எப்படிங்க சாரம் ஏற்ற முடியும்? உப்பு பத்தலன்னு டேஸ்ட் கூட என்ன செய்யலாம்? கறிக்கும் குழம்புக்கும் உப்பு போடலாம். வார்த்தைக்கு எப்படி உப்பு போடுறது? அப்படின்னா என்னன்னா, நீங்க நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா ஒரு உப்பு சப்புமே என்ன செய்யாத இல்ல. கடை சொல்லுவாங்க, என்னதான் பேசுறீங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னது? சாரம் இல்லாத வார்த்தை. ஆனா 4 வார்த்தை பேசினாலும் ரொம்ப பிரயோஜனமா நீங்க சொன்னீங்க. அதான் என்னது? உப்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. எப்படி பேசணும்? நீங்க உங்க வார்த்தை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு பிரயோஜனமா பேசணும். என்ன காரியம் அப்படின்னா பேசாம இருக்கிறது. பேசினா எப்படி பேசணும்? மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாட்டி என்ன செஞ்சிடணும்? அமைதியா இருந்தோம். பக்கத்துல சும்மா தேவையில்லாம உப்பு செப்பு இல்லாம பேசுறதை விட வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. பேசாம இருக்கிறதே அப்படிதான் வசனம் சொல்லுது பாருங்க. பேசாத இருந்தாலும் ஊமை கூட இப்படி இருப்பானா? ஞானியாவான் இருக்கு நீதிமொழிகள்ல. அதுதான் சொன்னேன், நீதிமொழிகள்லாம் என்ன செய்யுங்க, சும்மா வளவளன்னு பேசினா ஞானி கூட முட்டாளாயிருவானா? ஞானி கூட என்ன வளவலன்னு பேசுறதுனா சொற்களின் மிகுதியில என்ன வந்துடும்? உளறி கொட்டுறதுனால எது நடக்க? ஆனா அமைதியா இருந்தோம்னா மூடன் கூட இப்படி இருப்பானா? சயின்டிஸ்ட் ஆயிருவான். பக்கத்துல நீங்க சயின்டிஸ்டா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப ரொம்ப அமைதியா என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்து பிரயோஜனமா என்ன செய்யறான்? பேசுகிறான். கீழே கடைசி வசனம் வாசிங்க, 32 30 வசனத்தை வாசிங்க. 30 வாசிங்களே. மேலும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படின்னா இந்த புதிய மனுஷன் என்ன செய்வானா? எப்படிப்பட்ட சுபாவம் உடையவனா? பரிசுத்த ஆவியானவர் அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? துக்கப்படுத்தவே மாட்டான். அல்லேலூயா. என்ன சுபாவம் இருக்கும் அவனுக்குள்ள? என்ன சுபாவம் இருக்கும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படு. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்குள்ள இப்ப ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எங்க இருந்தோ ஓடி வர்றவர் இல்ல. ஆவியானவர் எங்க இருக்காரு? உங்க உள்ளே இருக்கிறார். 24 மணி நேரம் உங்க கூட என்ன செய்யறாரு? ஆவியானவர் உள்ள. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். நம்ம ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. இப்ப இந்த புதிய மனுஷன் என்ன செய்வானா? ஐயோ எனக்குள்ள ஆவியானவர் இருக்காரு, இந்த வார்த்தையை பேசின ஆவியானவருக்கு என்ன உண்டாயிரும்? துக்கம் உண்டாகுமே. எப்படி பேசுவாரு? கவனமா பேசுவாரு. ஒரு காரியத்தை பாக்குறாருன்னு வைங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு நான் டிவி ஆன் வாயை பழந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னா எப்படி இருக்குங்க? அங்க ஆவியானவர் என்ன செய்வாரு? துக்கப்படுவாரு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் ரசிக்கிறேன்னா ஆவியானவர் என்ன செய்வாரு? துக்கப்படுவார். சினிமா காரியங்கள் இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானவரை சென்சிட்டிவான ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? சென்சிட்டிவ்னா புரியுதா? ரொம்ப மென்மையானவர். அந்த வார்த்தை தான் கரெக்டான. ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர். சின்ன ஒரு பாவம் கூட அவருக்கு ரொம்ப ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. நீங்க ஒருத்தவங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க, எடுத்துக்காட்டு ரொம்ப நேசிக்கிறீங்க, ஆனா ஓங்கி ஒரு அடி லைட் அவங்களை என்ன செஞ்சிட்டீங்க? கோபப்பட்டு அடிச்சிட்டீங்க. அதை அவங்களை காயப்படுத்தவே மாட்டாங்க. அடியே வேண்டாம், ஒரு வார்த்தை அவங்க என்ன செஞ்சிடும்? ஏன்னா நம்ம ரொம்ப அன்பு செலுத்துறவங்க நமக்கு ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா கூட நம்மளால என்ன செய்ய முடியாது. அதை விட 1000 மடங்கு மென்மையானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னு நான் தெரிஞ்சு வாழ்ந்தேன் அப்படின்னா எல்லாவற்றிலும் நான் ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்வேன். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் உலகத்தான கூட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள ஆவியானவர் என்ன இல்ல. உண்மையை சொல்றேன். உள்ளுக்குள்ள ஆவியானவரே என்ன ஆவியானவர் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? ஆவியானவர் முன்னுத்துவாரு. மகனே நான் உனக்குள்ள இருக்கேன்பா, நீ அங்க போலாமா? நான் உனக்குள்ள இருக்கேன், நீ இதை பேசலாமா? நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ இதை செய்யலாமா? அப்படி என்ன செய்வாரு? செய்வார மாட்டாரு. கண்டிப்பா ஆவியானவர் உணர்த்துவாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு செல்போன் எடுத்து எதையாவது நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? எனக்குள்ள அலாரம் அடிக்கும். பக்கத்துல உங்களுக்குள்ள எல்லாம் அலாரம் இருக்கு. பக்கத்துல உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அலாரம் என்ன செய்யுது? அலாரம்லாம் அடிக்கலன்னா நீங்க செக் பண்ணணும் ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு என்ன செய்யணும்? எப்பயோ போயிட்டாருன்னு அர்த்தம். அலாரம் அடிக்கலன்னா. ஆனா ஆவியானவர் இருந்தாருன்னா உள்ள என்ன பண்ணும்?
ஒரு தவறை செய்யும் போது நெஞ்சு படபடன்னு என்ன செய்யும்? படபடம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன், நீங்க ஒரு தவறு செய்யும் போது அதை குறித்து எந்த ஒரு படபடப்பும் உங்களுக்கு வரவில்லை என்றால் ஆவியானவர் உங்களை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா ஆவியானவர் இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு? கட்டி கொண்டு வரவே, மகனே வேண்டாம்பா, நீ பேசக்கூடாது. சில நேரங்களில் நான் ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பேன், யார்ட்டையா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரை பத்தியாவது ஒரு வார்த்தை என்ன செய்யும்? அவங்க இழுத்துருவாங்க. எப்படி அந்த பாஸ்டர் தெரியுமா அவரு அப்படின்னு இழுப்பாங்க பாருங்க. உடனே ஆவியானவர் என்ன செய்வாரு? வாய முடியுது அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு? அப்படி உணர்த்திடுவாரு. உடனே நான் என்ன செஞ்சிருவேன்? அது எதுக்குங்க நமக்கு தேவையில்லாது, கத்தர் பாத்துக்கிடும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாரு? நம்மள இந்த அலாரம் அடிக்கலன்னா என்ன ஆகும்? ஆமா சொல்லுங்க, அது நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன் அப்படின்னு வந்துடும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவா என்ன செய்வாரு? என்ன உணர்த்துவாரு. இல்ல மகனே வேண்டாம், அதை பேசாத நீ அப்படின்னு தடுப்பாரு. உள்ள என்ன செய்யும்? அலாரம். சில நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே கூட போது நிப்பாட்டி, இதுக்கு மேல பேசாத என்ன செய்வாரு? போது நிப்பாட்டி, இதுக்கு மேல நீ பேசுற தப்புன்னு ஆவியானவர் என்ன செய்வாரு? உணர்த்துவாரு. சில நேரம் ஊழியக்காரங்க, சில நேரம் பிரசங்கம் பண்ணும்போது கூட சில நேரம் காரியங்கள் என்ன செய்வார் ஆவியானவர்? சில சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது சில நேரம் ஆவியானவர் என்ன பண்ணிடுவாரு? போது மகனே, இதுக்கு மேல என்ன செய்யாது, பேசாத அப்படின்னு என்ன சொல்ற உள்ள ஒரு அலாரம் அடிப்பாரு. அப்ப என்ன செஞ்சிடணும்? அதை அப்படின்னு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை எச்சரிக்கிறாருன்னு சில நேரம் இன்னொரு காரியத்தையும் அலாட் பண்ணுவார். எப்படி தெரியுமா? ஒருத்தவங்க பேசிட்டே இருக்கும்போதுன்றீங்களே, இதை நிப்பாட்டுறா, அதை பேசுறா அவன்ட்டு அப்படின்னு என்ன செய்வாரு? அப்படி ஒரு அலாரத்தை என்ன செய்வாரு? அதையும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஐயோ இப்ப போய் இப்படி ஆண்டவர் அதை போய் அவங்கள்ட்ட சொல்றது அப்படின்றதையும் என்ன செய்வாரு? ஆவியானவர் மென்மையானவர். உங்களுக்குள்ள நான் எப்பவுமே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, ஒரு புறா உங்க மேல என்ன செஞ்சிருக்கு? உட்கார்ந்துருக்கு. எப்படி நடப்பீங்க நீங்க? ஒரு புறா இருக்கு, எப்படி போவீங்க? மேல உட்கார்ந்துருக்கு ஒரு புறா உட்கார்ந்துருக்கீங்க மேல, எப்படி போவீங்க? திடுதிடுன்னு ஓடுனீங்கன்னா என்ன ஆயிரும்? அது அடிச்சு பறந்து போயிருமா போகாதா? அப்படித்தான் ஆவியானவர் என் மேல தங்கி இருக்கிறாரு. என் இஷ்டத்துக்கு ஓடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்ய மாட்டாரு? அவரு மென்மையா நடக்கணும், சென்சிட்டிவா இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எப்பயுமே ஆவியானவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிக்கிட்டே என்ன செய்வாரு? சில நேரம் ஆவியானவர் போயிட்டாருன்னு வைங்களேன், அதான் நான் அன்னைக்கு சொன்னேன் பாத்தீங்களா, ஆவியானவர் உள்ள இருந்து போயிட்டாருன்னா உடனே வேற ஒரு ஆவியானவர் வந்து என்ன செஞ்சது? அது உள்ள இருந்து பேச ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை செவி கொடுத்துடக்கூடாது. எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர் எப்படி பண்ணுவாரு? எனக்குள்ள என்ன பேசுவாரு? தப்பு பண்றது, இதெல்லாம் செய்யாத செய்ய அப்படின்ட்டாங்கன்னா ஆவியானவர் போய் ரொம்ப நாளாச்சுன்னு வேற ஒரு ஆவி வந்து ரொம்ப நாளாச்சுன்னு அர்த்தம். ஆனா ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, இல்ல இது நீ என்ன செய்யக்கூடாது. உங்க கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அவங்க ஒரு ஊழியக்காரங்களா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அவன் செய்யறான்டா, ஆனா நீ என்ன செய்யக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது. அவன் பேசலாம், நீ என்ன செய்யக்கூடாது, அதை நான் உனக்குள்ள என்ன செஞ்சிருக்கேன்? தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? தெளிவாய் பேசும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நல்லா கவனிங்க, ஆவியானவரை உள்ள வச்சு வாழ்ற வாழ்க்கை. அப்படின்னா என்னன்னா பாருங்களேன், இந்த காரியத்தெல்லாம் நீங்க சென்சிட்டிவா கேட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்களேன், அவர் சொல்லாம இருப்பாரா? கண்டிப்பா சொல்லுவார், எச்சரிப்பாரு. நாம் பைக்கில் போகும்போது எத்தனை தடவை ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப ஸ்பீடா போன அவசரத்துல உள்ள இருந்து திடீர்னு என்ன செய்வார் ஆவியானவரு? இப்ப நீ போய் என்னத்தை பெருசா கிழிச்சு அங்க உண்டாக்க போற, இப்படியே சொன்னாரு. என்ன செய்வாரு? இப்ப போய் பெருசா நீங்க போய் அங்க என்ன சாதிக்க போற, முதல்ல உன் ஸ்பீடை கம்மி பண்ணுவாரு பாருங்க. உடனே என்ன பண்ணிடுவேன் நானு, உடனே என்னுடைய ஆக்சிலேட்டர் இருந்து அப்படியே கை என்ன செஞ்சிடும், அப்படியே குறைஞ்சிரும். அடுத்த வளவுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பஸ் வேகமா என்ன செய்யும், கண்டிப்பா வரும், ஒரு லாரி வரும். நான் மட்டும் இந்த ஸ்பீட்ல போயிருந்தேன்னா நிச்சயமா என்னால பைக் என்ன செஞ்சிருக்க முடியாது. ஆவியானவர் என்ன பண்றாரு? வர்ற ஆபத்துக்கு முன்னாடியே நம்மள என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா ஆண்டவர் எச்சரிப்பாரு. பிள்ளைகள் தவறாய் போகும்போது, குடும்பத்தார் தவறு செய்யும் போது ஆண்டவர் உணர்த்துவார், மகனே உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்தாருக்காக நீ ஜெபம் பண்ணு, அவங்க மேல இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரப்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆவியானவருக்கு சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா பேசுவார். பக்கத்துல பேசுவார். ஆவியானவருக்கு உணர்வுள்ளவங்களா நீங்க இருந்தீங்கன்னா மைனூட்டான காரியத்தை கூட ஆண்டவர் பேசுவார். எனக்கு கூட எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கு, இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் அந்த கலர் என்ன செய்வாரு? இந்த ட்ரெஸ் நீ போடுன்னு சொல்லுவார் அவங்களுக்கு. இது எல்லாம் என்னது, எவ்வளவு மைனூட்டா போய் கேட்கறாங்க பாத்தீங்களா? நம்ம என்ன பண்றோம்? பீராவோட அலசி பார்த்து எது ஆதியில எடுத்து போடு அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், எடுத்து செஞ்சுக்கிறோம், போட்டு வந்துடும். ஆனா ஆவியானவரும் நடக்க நீங்க பழகிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. இசைக்கானுடைய சாட்சியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஆளை சந்திக்க போகணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்பாராம், பரிசுத்த ஆவியானவரே எத்தனை மணிக்கு நான் அவங்கள போய் என்ன செய்யணும்,
சந்திக்கணும். அவங்க டைம் கொடுத்துருப்பாங்களா, அவங்க டைமுக்கு வர சொல்லுவாங்களாம், காலைல 8:30 வந்துருங்கன்னுவாங்களாம். ஆனா இவர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே எத்தனை மணிக்கு நான் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொல்லுவாராம், நீ 11:30 அங்க போய் என்ன செய்ய இல்லைன்னு வரும். அவங்க சொன்னது எத்தனை மணிக்கு? 8:30 சொன்னவங்களுக்கு 11:30 போய் எப்படி என்ன செய்ய முடியும்? ஆனா இவர் பாத்தீங்கன்னா கரெக்டா 11:30 அங்க போய் நிப்பாராம். அப்பதான் அவங்க வருவாங்களாம். அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், சாரி உங்களை ரொம்ப நேரம் நான் என்ன செய்ய பண்ணிட்டேன், வெயிட் பண்ண வச்சிட்டேன், எனக்கு பஸ் என்ன செய்யல கிடைக்கல, அதனால லேட் ஆயிடுச்சுன்னு அவங்க என்ன செய்வாங்களாம். உடனே இவர் சொல்லுவாரா, இல்ல பரவாயில்ல, ஆவியானவர் முன்னாடி சொல்லிட்டாரு என்கிட்ட, நீங்க 11:30 தான் வருவீங்க, அதனால இப்பதான் நான் என்ன செஞ்சேன். இதுதான் என்னது? ஆவியானவரோடு நடக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. சும்மா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு கையை தட்டிட்டு குதிக்கிறது கிடையாது ஆவியானவரோட இருக்கிற வாழ்க்கை. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு ஆவியில நிறையறோன்ட்டு ஆவியில ஜனங்கள் என்ன செய்யறாங்க, உளுந்து பிறண்டு சேரலாம் உடைக்கிறாங்க. ஆனா இந்த காரியத்துல என்ன செஞ்சிருவாங்க? ஆவியினால நிரம்பி இருக்கிற வாழ்க்கை. இயேசு ஆவியினால் நிரம்பி இருந்தாரு. எப்படி நிரம்பி இருந்தார்னா, ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பாரு, அவன் இருதயத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்றதை ஆண்டவர் அவனுக்கு சொல்லுவார். ஏசப்பா சொல்றது கவனிச்சிருக்கீங்களா? அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்துன்னு அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அது யாரு கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, அவன் இருதயத்துல என்ன நினைக்கிறான்றதை கூட என்ன செஞ்சிருவாரு. எப்பனா ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில நீங்க பழகிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை ஆஃப் பண்ணி வச்சிருவோம். நம்ம முதல்ல நான் சொல்றது கேளுங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சொல்றது படி கேட்டுக்கலாம். நம்ம ஆஃப் பண்றதால நல்ல கவனிங்க. நான் சொன்னல ரொம்ப சென்சிட்டிவானவர்னு 2-3 தடவை என்ன செய்வார் ஆண்டவர். இப்ப ஒருத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு 2-3 தடவை என்ன செய்வார், ஒரு அலாரத்தை, மகனே வேண்டாம் மகனே அப்படின்னு அப்படி உணர்வு உண்டாகும், பேசக்கூடாது அப்படின்னு உணர்வு உண்டாகும். 2வது தடவை இப்படி சொல்லுவார், 3வது தடவை இப்படி சொல்ல உடனே ஆவியான என்ன செஞ்சிருவாரு, சரிப்பா ஓம்பாடு அவங்க பாடு நீ என்ன செஞ்சீங்க எப்படியும் பேசிக்கொண்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை பத்தி என்ன செய்ய மாட்டாரு, பேசவே. ஆண்டோடைய சத்தத்தை நம்ம தொடர்ந்து தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இப்ப நான் ஒருத்தவங்க உங்க வீட்டுல ஒரு ஆலோசனை சொல்றாங்கன்னு வைங்க, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை நீங்க அவங்க சொல்லி கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா கூட என்ன பண்ணிடுவாங்க, எப்படி இருப்பாங்க, அமைதியா இருந்துருவாங்க. அப்படித்தான் ஆவியானவர் அமைதியா இருக்காரு. எப்பன்னா நம்ம அவர் பல தடவை சொல்லி நம்ம கேட்கலன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க ஆண்டவர் அதுக்கப்புறம் பேசவே மாட்டார். ஒரு தடவை சொல்லும் போது 2 தடவை சொல்லும் போது நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன நினைப்பாருன்னா, என் பிள்ளை நான் சொல்றதுக்கு என்ன செய்யறான், கீழ்ப்படிக்கிறான் அப்படின்னு என்ன செய்வாரு. உண்மையில நிறைய தடவை எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பாத்ரூம், நாங்க ஊழியக்காரங்களா ஒரு மீட்டிங் போயிருக்கோம், ஒரு பாத்ரூம். அப்ப அந்த பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு நான் வெளியில வரும்போது ஆவியானவர் சொல்ற, இந்த பாத்ரூமை நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு என்ன செய்ய, நல்லா தேய்ச்சி கழுவிட்டு போய், ஏன்னா டைம் வேற இல்லை. ஆனா அடுத்தடுத்து ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இந்த ஆவியானவர், ஐயோ எனக்கு இன்னும் தோணல், என்னடா நம்ம ஆவியானவர் தான் பேசுறாரா இல்ல நமக்குள்ளேயே என்ன செய்தா தோணுதான்னு ஒரு தோணல் உண்டாகுது. அப்ப யோசித்து பாக்குறேன், நம்ம செய்யற காரியம் நல்லதா கெட்டதா, நம்ம செய்யற காரியம், இப்ப நான் செய்ய போற காரியம் நல்லதா இல்லையா, நல்ல காரியம். இப்ப ஆண்டவர் சொன்னா நல்லதானே சொல்லுவாரு அப்படின்ட்டு என்ன பண்ற, பாத்ரூம் நீட்டா கழுவி வச்சு என்ன செஞ்சுட்டேன் வந்துட்டேன். எனக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, அந்த பாத்ரூம்குள்ள என்ன செய்யறாரு, போகிறாரு. அப்ப ஆண்டவர் ஏன் மூலமா அந்த ஊழியக்காருக்கு ஒரு தடை வந்துடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப மோசமா இருக்கு, ஒரு பொதுவான பாத்ரூம், அது எல்லாரும் யூஸ் பண்றது, அந்த குளிக்கிற ரூம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்கிட்ட பேசுற. அப்ப பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன் முன்னாடி வரப்போறது ஆண்டவர் என்ன பண்றாரு, உணர்த்துறாரா இல்லையா? இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சென்சிட்டிவா இருந்தோம்னா பெரிய காரியங்கள் என்ன செய்ய மாட்டோம், மிஸ் பண்ணவே. சின்ன சின்ன ஆபத்துகளே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாருன்னா பெரிய ஆபத்துகளுக்கு உணர்த்தாம இருப்பாரா? கண்டிப்பா உணர்த்துவாரு. நம்ம என்ன பண்றது, அதெல்லாம் கேட்கறதே இல்லாம பெரிய காரியத்தை போய் காலைல விழுகிறது. ஆண்டவரே ஐயா என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலன்னு அங்க என்ன அவரு பேசுறாரா யார் பேசுறாருன்னா என்ன செய்யாது, பக்கத்துல பாசம். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்றதான் கீழே என்ன செய்யறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். எதெல்லாம் துக்கப்படுத்துதுன்னு சொல்றாரு. எதெல்லாம் துக்கப்படுத்துது, கசப்பு, சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன செய்யட்டும், நீங்கட்டும். ஏன்னா இதெல்லாம் யாரை துக்கப்படுத்துது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுது. அப்ப இந்த புதிய மனுஷன் என்ன செய்வானா, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டான், துக்கப்படுத்தவே மாட்டான். அடுத்து கடைசியா 32வது வசனத்தை வாசிங்க.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னிங்க. அப்ப இந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, அவன் எப்படி மன்னிக்கிறான்னா, கிறிஸ்து மன்னித்தது போல மற்றவனை மன்னிக்கிறான். எப்படி? கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? கிறிஸ்து எப்படி மன்னித்தாரு? நம்மள உங்களை எப்படி மன்னிச்சாரு? நம்ம செய்த பாவம் எவ்வளோ பெரிய கொடூரமானதாக இருந்தது, ஆமாவா இல்லையா? ஆனா அவர் என்ன செய்தாரு? அது இடமே தெரியாத அளவுக்கு மன்னிச்சிட்டாரு. ஆண்டவர், அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன், இருந்தாலும் நீ எப்படிப்பட்ட ஆளு எனக்கு என்ன செய்யும் அப்படியே சொன்னாரு. இல்ல, என் பாவத்தை மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன எப்படி பாக்குறாருன்னா, நான் ஒரு பாவமே செய்யாத மனுஷன் போல என்ன செய்யறாரு, என்னை பார்க்கிறார். இன்னொன்னு பாருங்க, அவருக்கு துரோகியா இருந்த என்ன மன்னிச்சு எப்படி பார்த்தாரு? அவருடைய பிள்ளையாய் பார்த்தா. அப்படி யாரா பார்க்க முடியுமா? உங்களுக்கு விரோதமா ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க, உங்களை நெருங்கின சொந்தமா உங்களால பார்க்க முடியுமா? அதான் கிறிஸ்து மன்னித்தது போல நம்ம என்ன செய்யணுமா? கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணும். அவர் எப்படி மன்னிச்சாரு? தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து நமக்கு மன்னிச்சார். ஹல்லேலூயா. மன்னிப்பு ரொம்ப முக்கியம். ஆமென். மன்னியாமை ரொம்ப கொடூரமான ஒன்று. ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் மன்னிக்கிறவங்களா இருக்கணும். எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல மன்னிக்கணும். பக்கத்துல பசங்க எப்படி மன்னிக்கணும்? இன்னைக்கு உண்மையே சொல்ற பாருங்க, பெற்றோர் பிள்ளையை மன்னிக்க முடியறது இல்ல, குடும்பத்துல கணவன் மனைவியை மன்னிக்கிறது இல்ல, மனைவி கணவனை மன்னிக்கிறது இல்ல, பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கிறது இல்ல, பிள்ளைகள் பெற்றோர் என்ன செய்யறது இல்ல, மன்னிக்கிறது இல்ல. ஆனா கிறிஸ்து மன்னித்தது போல நம்ம என்ன செய்யணுமா? மற்றவர்களை மன்னிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம சந்தோஷப்படுத்துறோம். என்ன பண்றோம்? உண்மையிலே மன்னிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு என்ன உண்டாகுது? ஐயோ, என் பிள்ளை இவ்வளவு கொடூரமா பேசினாங்களே, இவ்வளவு தூசணமா பேசினாங்களே, ஆனா இறங்கி போய் என் மகன் என்ன செய்யறாளே, மன்னிக்கிறாளே, இறங்கி போய் என் மகன் என்ன செய்யறானே, மன்னிச்சானே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பத்தியா, பிசாசு சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு தெரியுமா? பத்தியா, யார் தெரியுமா அது? என் புள்ள அங்க பாரு என்ன செஞ்சு, நான் மன்னிச்ச மாணி என் புள்ள மன்னிச்சிருக்கு பாருங்க. யார் சொல்லுவா? ஆண்டவர் சொல்லுவாரு. பிசா நம்ம மன்னிக்கல என்ன தெரியுமா செய்வான் பிசாசு? பாத்தீரா, சரக்கு எங்க உள்ளது தெரியுமா? நமக்குள்ளது அது. பத்தியா, மன்னிக்கல பத்தியா, அப்படி யார் சொல்லுவா? பிசாசு சொல்லுவான். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்து மன்னித்தது போல. பக்கத்துல பாசனை, ஆண்டவர் உங்களுக்கு மன்னிச்சாரே. சில நேரங்கள்ல மனுஷர்கள் நமக்கு நிறைய தீமைகள் என்ன செய்யறாங்க, என்ன அதுதான் உலகம் இல்லையா? மனுஷன் இருதயத்துல எப்படி இருக்கான்? இருதயத்துல கசப்பா இருக்கு, ஆனா வாயினால என்ன செய்யறான்? எல்லாரும் பொய்யான்றான். இப்படிப்பட்ட உலகத்துல தான் என்ன செய்யறோம்? ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? மன்னிக்கிறவங்களா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம தவறு செய்யணும், நமக்கு விரோதமா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பலிபீடத்துல உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டானான் அப்படின்னா, அவன் உனக்கு தீமை செய்யல, அவன் ஒருவேளை தீமை செய்திருப்பானோ அப்படின்னு உனக்கு என்ன இருக்கு? ஒரு டவுட். அப்படின்னா என்ன பண்றாருன்னா, முதல்ல உன் காணிக்கை நீ என்ன செய்ய, அங்கேயே வச்சுட்டு போய் அதை முதல்ல என்ன செஞ்சிரு. நீங்க இப்படின்னு நான் கேள்விப்பட்டேங்க, இப்படி செஞ்சிருப்பீங்களோ, உங்க மேல எனக்கு ஒரு குறைவு என்ன செய்யுது அப்படின்றத போய் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உன் காணிக்கை நீ என்ன செய்ய. அப்பனா காணிக்கை பாத்தீங்கன்னா, காணிக்கை கூட எப்பதான் அக்செப்ட் பண்ணப்படுது? குறைவுகளை நிறைவாக்கிட்டு வந்து ஏசப்பா நீ நல்லவர்னும் போதுதான் என்ன நடக்குது? அந்த பலி நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம், ஆராதிக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? காணிக்கை, அந்த காணிக்கை செலுத்துறோம் இல்லையா? நம்ம ஆராதனைன்றது என்னது? ஒரு காணிக்கை, துதி பலியை செலுத்துறோம். இப்ப இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல சொல்லுங்க. குற்றங்கள் குறைவுகளை ஒருவருக்கு ஒருவர் எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல வந்து மனுஷரால காயப்படுறோம். நான்லாம் சில நேரங்களில் மனுஷரால காயப்படும் போது போய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து சில நேரம் கண்ணீர் என்ன செய்யும்? ஆண்டவரே எத்தனை, சில ஊழியக்காரங்களுக்கு கூட, ஆண்டவரே எத்தனை நல்லது செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, என் வீட்டுக்கு கூட வாங்கி கொடுக்காம அவங்க வீட்டுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அவங்க குறைவுபடும் போது, அவங்க தேவையில இருக்கும்போது அவங்களுக்கு போய் வாங்கி கொடுத்தனேன். ஆனா இப்படி ஒரு தூஷணமான வார்த்தையை என்ன செஞ்சுட்டாங்களே, பேசிட்டாங்களேன்னு அப்படியே அவங்களை குறிச்சு ஒரு ஒரு கசப்பான எண்ணம் என்ன செய்யும் இருதயத்துல உண்டாகும் போதே எங்க ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? ஒரு அலாரம் தட்டிப்பாரு. மகனே, நான் உனக்கு மன்னிச்சனே, எவ்வளவு தீமை செய்தத நீ என்ன செய்ய. அவங்களுக்கு மன்னின்ட்டு அப்பமே போன் எடுத்து என்ன செய்யணும்?
போன் எடுத்து, ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரியா, ஏதாவது தேவை இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆண்டவர் வச்சிருவாரு. எப்படி எரிச்சல் பட்டு இருக்கிற நம்மள என்ன பண்றாரு, ஏய் கூப்பிடுற, அவருக்கு கூப்பிட்டு இப்பவுமே முதல்ல பேசி, காசு இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு 500 அக்கௌண்ட் கூகுள் பே பண்ணு அப்படி என்ன செய்வார். சில நேரம் ஆண்டவர் உணர்த்துறாரு என்னன்னா, ஆவியானவருக்கு நம்ம சென்சிட்டிவா மாறும்போது, இப்ப இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, இப்ப அவ்வளவு நமக்கு விரோதமா செஞ்ச மனுஷனுக்கு ஒரு 500 கூகுள் பேல போய் ஒரு மெசேஜ் இருக்கும்போது அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும். அதையும் போன் பண்ணி வேற சொல்றோம், ஐயா ஆண்டர் ஏவனாரிங்க உங்களுக்கு ஒரு 500 போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி இருக்கும் அவருக்கு, எப்படி இருக்கும், அவர் எரியிற தலல் அவருக்கு என்னத்தை உண்டாக்கணும்னு இருக்கும். அதான் நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, அக்கினி தலலை அவன் தலையில இருந்து என்ன செய்வாயே குவிப்பாயேன்னு ஒரு வசனம் என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு தீமை செய்தவனுக்கு, உங்களுக்கு எதிராக பேசுறவனை மன்னித்து நீ என்ன செய்யணும், எப்படி தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணும். சும்மா பேசிக்கிறேன், ஐயா நான் தெரியாம செஞ்சு மன்னிச்சு அப்படி இல்ல. எப்படி சொல்றாரு, தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து மன்னித்தது போல. ஏன்னா அவர் எனக்கு எப்படிதான் மன்னிச்சாரு, எனக்கு தயவா இருந்து எனக்கு மன்னிச்சாரு, மன உருக்கமா இருந்து எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. நான் எப்படி மன்னிக்கணும், தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மன்னிக்கணும். ஹல்லேலூயா. பொதுவா சொல்றேன், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் தடைபடுவதற்கு ஒரு காரணம். ஒன்று பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது, இரண்டாவது மன்னிக்காத சுபாவங்கள் உள்ள இருப்பது. இன்னொன்னு சொல்றேன், அநேக கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சுகம் அடையாம இருப்பதற்கு ஒரு காரணம் மன்னிக்காம இருக்கிறது, கசப்புகளை இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். மன்னித்து அற்புதமான சுகத்தை பெற்றவர்கள், மன்னித்து அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஏராளமான பேருடைய சாட்சி என்ன செய்யுது. ஒவ்வொரு நாளும் யோசிப்பாங்க, ஆண்டவரே நான் யார் மேலேயாவது கசப்பு வைத்திருக்கணும், யாரையாவது மன்னிக்காம இருக்கிறேன்னா, யாரையாவது. அதனாலதான் ஒரு பெரிய தேவ மனுஷன் நினைக்கிறேன், பெரிய தேவ மனுஷன் எத்தனையோ நூற்றுக்கணக்கான முறை வேதத்தை என்ன செஞ்சுட்டாராம், வாசிட்டாரு. மரிக்கும் தருவாயில, வேற எந்த ஊழியக்காரர் தெரியல, பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, ஞாபகம் தான் சொல்றேன். மரிக்கிற தருவாயில அவசர அவசரமா வசனத்தை என்ன செய்யறாராம், வாசிக்கிறாராம். அப்ப அவங்க வீட்டாரெல்லாம் வந்து கேட்டாங்களா, ஐயா உங்களுக்கே முடியல, சாக போற நேரம் எப்படி இருக்கும், உங்களுக்கே முடியல, இந்த நேரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பைபிள் என்ன செய்யணுமா. அப்ப அவர் சொன்னாராம், இல்ல நான்கிட்ட போக போறேன், கடைசி ஏதாவது கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியாம என்ன செஞ்சிருக்கேன் இருந்திருக்கிறேன்னு ஒரு தடவை என்ன செய்யறேன், என்ன செக் பண்ணி பாக்குறேன். இதுதான் சென்சிட்டிவ் டு தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு எப்படி இருக்கிறது. ஆமா, நூத்துக்கணக்கான முறை வாசித்தா என்னத்தை கடைபிடிக்க மாட்டோம், எல்லாம் கடைபிடிச்சிருப்போம். சோத்திர ஆண்டவரே வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டு போறது இல்ல. ஆமே, ஆண்டவரே இன்னும் எதுலையாவது நான் குறைவுபட்டிருக்கிறேன்னா, இன்னும் எதுலையாவது உண்மை துக்கப்படுத்தி ஏதாவது ஒண்ணு நான் மீறி இருக்கிறேன்னா என்கிட்ட என்ன செய்யுங்க உணர்த்துங்கன்னு சொல்லி வாசித்து முடிச்சாராம். ஒரு ஜெபத்தை பண்ணாராம், அப்படியே இறந்தாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. மன்னிக்கிறவங்களை மன்னிக்கணும், நேசிக்கிறவங்களை நேசிக்கணும். இதெல்லாம் புதிய மனுஷனுடைய சுபாவம். எல்லாம் சொல்லுங்க, பழைய மனிதனை, அந்த வார்த்தை மறுபடியும் வாசியமா, பழைய மனுஷனை, இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் என்ன செய்யுங்க, களைந்து போடுங்க. களைந்து போடுங்கன்னா என்ன செஞ்சிடணும், அதை ஆண்டவரே எனக்கு தேவையில்லை ஆண்டவரே இந்த சுபாவங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யணும். இல்ல ஆண்டவரே அதுவும் கொஞ்சம் நல்லா தான் ஆண்டவரே இருக்கு, கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு வைக்கிறது இல்ல. அது ஹல்லேலூயா. அது என்னது, உங்க கால்ல ஒரு சீல் பிடிச்சிருச்சு, டாக்டர் சொல்றாரு, அம்மா இதை எடுக்கலன்னா, பிரிக்கி எடுக்கலன்னா என்ன ஆயிரும், காலே போயிருமான்னா என்ன செய்வீங்க நீங்க. டாக்டர் ஒரு ஊசி கீசி மத ஊசி கீசி போட்டு எப்படியாவது என்ன செஞ்சிருக்காத எடுத்துருங்க. நீ எடுத்துறோம், ஏன் எடுத்துறோம்னா அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், மற்ற உறுப்புகளை அது பாதிக்க ஆரம்பிக்குது, அழிக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதை காட்டிலும் 1000 மடங்கு கொடூரம் உள்ளதுதான் இந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். ஹல்லேலூயா. பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு இன்னும் வச்சுக்கிறேன் அப்படின்னு வைக்க வேண்டியது. ஏன்னா அது என்ன பண்ணிரும், மொத்தத்தையும் அரிச்சு விடும். பிறகு என்ன பண்ணிரும், இப்ப நீ லேசா ஒரு, நான் இடையில ஒருத்தர் இந்த திருநெல்வேலியில அப்பா சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க, லேசா ஒரு கல்லு தான் என்ன செஞ்சான், நடந்து போகும்போது லேசா ஒரு கல்லு தான் தட்டிச்சான். இன்னைக்கு ஆளை உயிரோட. காரணம் என்ன நினைக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்ச அந்த பொண்ணு அரிச்சரிச்சு என்ன செய்யுது, அப்படிதான் கசப்பு. அது என்ன பண்ணிடும் உங்க வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா. பக்கத்துல பசங்க கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கம், தூஷணம், இதெல்லாம் கேன்சர் மாதிரி.
என்ன சொல்றாங்க, கேன்சர் வந்துருச்சுன்னா என்ன பண்றாங்க, அதை அந்த உறுப்பையே டோட்டலா, அதனாலதான் லேசர் வச்சு கட் பண்றாங்க. என்னன்னா அந்த லேசர் வச்சு கட் பண்ணும்போது ஒரு செல்லு கூட என்ன பண்ணாது, தப்பிக்காது, கரெக்டா என்ன செஞ்சிருது, கட் பண்ணி எடுத்துரும். ஹல்லேலூயா. அப்படியே ஏன்னா அசுத்தங்களை நம்மை விட்டு முற்றிலும் என்ன செஞ்சிடணும். எல்லாம் சொல்லுங்க, நான் சொன்ன இந்த 20 காரியமும் கேன்சரோட ரொம்ப கொடூரமானது. அதனால வசனத்தை வச்சு என்ன செஞ்சிருங்க, அதை வெட்டி எடுத்துட்டு புதிய மனுஷன் என்ன செய்யுங்க, புதிய மனுஷன். ஹல்லேலூயா. பக்கத்துல பசங்க புதிய மனுஷன் ஆயத்தமா இருக்கிறாரு, அவர் போட்டுக்குங்க. ஆசீர்வாதங்கள் வரும், உயர்வுகள் வரும், நன்மைகள் வரும், மேன்மைகள் வரும். பக்கத்துல எதை போடலான்னு தீர்மானம் பண்றீங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யலான்னு இருக்கீங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஒரு தட்டு தட்டி கேளுங்க, என்ன செய்யலான்னு இருக்கீங்க, என்ன சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பழைய மனுஷன் வேணா, அவங்ககிட்ட சொல்லுங்க, வேணா ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். பக்கத்துல பசங்க வேணா ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். பழைய மனுஷனை கலைச்சு போட்டுருங்க, புதிய மனுஷனை மாட்டிக்குங்க, நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்கலாமா, ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சோ வார்த்தை எவ்வளவு மேன்மை உள்ளது. உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அது எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கு பாருங்க. ஆமென். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. புரியுதா? நல்ல கவனி. எந்த ஒரு நபரும் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறவங்க நமக்கு முன்னாடி என்ன ஆபத்து வருதுன்றத முதல்ல என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சும்மா அப்படியே சோப்பு போட்டே போறது கிடையாது. கர்த்தர் அப்படியே நீ இப்படியே இருந்துக்கமா அப்படின்னு சோப்பு போட்டு போறவர் அல்ல. நம்ம கிட்ட தெளிவாய் காண்பிக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, இதெல்லாம் நீ கலைந்து போடு, இதெல்லாவற்றையும் நீ தரித்து கொள்ளு, அற்புதமான ஒரு வாழ்க்கை நீ அனுபவிப்பாய். ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, உணர்த்துறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ கலைந்து போட வேண்டியவங்க என்ன செய்யுங்க, ஒரே நாள்ல சிலப்ப எதுவும் என்ன செய்ய முடியாது. ஆனா அதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே இதெல்லாம் நான் கலைந்து போட விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்ப 20 காரியங்கள் சொல்லியிருக்கு. இதை விட வேற காரியங்கள் என்ன செய்யலாம் நமக்குள்ள, இதை விட கொடுமையான சில காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அதெல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு கலைந்து போட நான் விரும்புகிறேன்னு ஒரு அர்ப்பணிப்பை செய்யும் போது கர்த்தருடைய கிருபை அதுக்கு மேல வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அது எப்படிதான் போகுதுன்னு என்ன செய்யாது. இடையில ஒரு மோகன்சனுடைய அந்த இதுல டெஸ்டிமனியில ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்த பாருங்க. ஒரு எத்தனையோ வருஷங்களா, 25-26 வருஷமா குடிக்கு அடிமையான ஒரு நபரு, இவருடைய இவங்க வீட்டுல எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கவே படல. ஆனா இவர் என்ன பண்றாராம், ஒரு தீர்மானம் என்ன செய்யறாராம், ஆண்டவரே நான் கண்டிப்பா இதுல இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன், நான் மாறணும்னு விரும்புறேன், இந்த ஒரு குடி எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்கல, எனக்கு நீங்க தான் உதவி செய்யுங்கன்னு சொன்னாராம் பாருங்க. அன்னையில இருந்து குடிக்கவே இல்லையா. புரியுதா? எப்ப கிருபை வெளிப்படுதுன்னா, எப்ப அற்புதம் வெளிப்படுதுன்னா, உண்மையா உணர்ந்து ஆண்டவரே இது எனக்கு தேவையே இல்லை, இது நான் இதுல இருந்து வெளியில வர விரும்புறேன்னும் போதே கர்த்தருடைய உதவியை என்ன செய்யறாரு, நீட்டிடுறாரு. இதுதான் அற்புதம். ஹல்லேலூயா. மனசார நான் என்ன செய்யறேன், மனசார கேட்கறாங்கல்ல. ஆனா சிலர் மனசார என்ன செய்ய மாட்டாங்க, மனசார கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை விடணும்னு என்ன இல்லை, விருப்பம் மேல் அக்கறையில். ஆனா யாருக்கு ஆண்டவர் கிருபையை உதவியை செய்தார்னா, உண்மையா உணர்ந்த ஆண்டவரே இது எனக்கு தேவையே இல்லை ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம், இதனால எனக்கு நஷ்டம் தானே வருது, இதனால எனக்கு அழிவு தானே வருது, சமாதானம் தானே கெட்டு போகுது, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுங்கன்ற ஒரு உணர்வு வரும்போது அற்புதம் என்ன செய்கிறது, நடக்குது. ஹல்லேலூயா. எப்ப கர்த்தருடைய கிருபை உங்க மேல வெளிப்படுது, எப்ப தேவனுடைய தயவு உங்க மேல வெளிப்படுதுன்னா, உண்மையா உணர்ந்து இருக்கிற இடத்துல ஆண்டவரே இது எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, இந்த குணம் உங்களுக்கு வேதனை உண்டாக்குது எனக்கு தெரியுது, இதுல இருந்து நான் வெளிவர விரும்புறேன் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து நான் வெளிவர விரும்புறேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய அளவில்லாத கிருபை அதன் மேல என்ன செய்யுது, அதுல இருந்து அவர் கையை நீட்டிறாரு, அங்க தூக்கி எடுக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, கையை நீட்டிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவனே உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பழைய மனுஷனுடைய சுபாவங்களையும் ஆண்டவரே கலைந்து போட எங்களுக்கு உதவி செய்வீராக, விட்டு விடுவதற்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. புதிய மனுஷனை ஆண்டவரே, கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்பட்ட அந்த மெய்யான மனுஷன், அந்த புதிய மனுஷனை, நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்கிற அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்க ஒரு நாளும் அசுத்தத்திற்கு அல்ல, தீமைக்கு அல்ல, எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எங்களை பரிசுத்தத்திற்கென்றே நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல ஆவியானவருக்கு சென்சிட்டிவ், ஆவியானவருக்கு உணர்வுள்ளவர்களாய் இருந்து
உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்மை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. பிசாசுக்கு இடம் கொடாம ஆண்டவரே, தேவனுக்கு எல்லாவற்றிலும் இடம் கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்மையான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மூடி மறைக்கிறோம், அற்புதங்களை செய்யுங்கப்பா. சகல துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.